வந்துட்டீங்க அப்படின்னா எஸ் மேம் வி ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லி இங்கனக்குள்ளே நீங்கள் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் பசங்களா. ஸோ உங்களுக்காக நான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம டுயல் நேச்சரில் half ஆஃப் த புக் பேக் கொஷின்ஸ் ப்ளஸ் அந்த கான்செப்ட்ஸ் ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம half ஆஃப் த டேர்ம்ஸ் பார்த்துட போகிறோம். ஸோ வி ஆர் அட் part 2. ஸோ part 2ல நம்ம பக்காவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம டுயல் நேச்சர் part 2 பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ எல்லாரும் லைவுக்கு வந்தாச்சு அப்படின்னா எஸ் மேம் வி ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லி வந்து இங்கே கடகடன்னு கமெண்ட் போட ஆரம்பிச்சிடலாம். ஒய் யூ ஆர் டில் வெயிட்டிங், ஒய் யூ ஆர் வெயிட்டிங், கமான் இங்கே வந்து கடகடன்னு கமெண்ட் போட ஆரம்பிச்சிருங்க பார்ப்போம். ஸோ நம்மளுடைய 12th லைவுக்கு நம்ம இங்கனக்குள்ளே வந்தாச்சு. நம்ம 12th லைவில் நம்ம என்ன செஷன் பார்த்துட்ருக்கோம்? ஸோ டுயல் நேச்சர் part 2 அப்படிங்கிற செஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் பசங்களா. ஸோ வந்துட்டீங்க அப்படின்னா கடகடன்னு இங்கனக்குள்ளே நீங்கள் கமெண்ட்ஸ் போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ சீக்கிரமாக நீங்கள் கமெண்ட்ஸ் போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஐ எம் ஆக்சுவலி வெயிட்டிங் ஃபார் யர் கால். சீக்கிரமாக கமெண்ட் போடுங்க. நம்மளுடைய செஷனுக்கு நம்ம மூவ் அப் ஆக ஆரம்பிச்சிடலாம். ஓகே, நம்மளுடைய செஷனுக்கு இப்போது நம்ம மூவ் ஆகலாம். என்னோட வாய்ஸ் லோவாக இருந்தாலும் ஏவி கிளியரா இல்லைனாலும் தாராளமாக நீங்கள் இங்கனக்குள்ள ஹைலைட் பண்ணி காமிக்கலாம். சரிங்களா? ஓகே, அப்போ நம்ம இங்கே பக்காவாக நம்மளுடைய செஷனுக்கு போகலாம். லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம்? லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா எஸ் மேம் வி ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம்? எஸ் ரேவதி, ஹாய் கண்ணா. ஸோ கிளாஸஸ் கண்டினியூஸாக பாருங்க கண்ணா. தென் அனதர் ஒன், போர்டு எக்ஸாமில் ஹைலி கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. சூப்பர். அப்போ இந்த இடத்துல லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணிடலாமா? ஸோ வாட் இஸ் அ டுயல் நேச்சர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். ஸோ டுயல் நேச்சர் அப்படிங்கிறது என்ன? ஸோ டுயல் நேச்சரை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ரெண்டு நேச்சர் இருக்குது. ஒன்று பார்ட்டிக்கல் நேச்சர் இருக்குது, இன்னொன்று வேவ் நேச்சர் இருக்குது. ஸோ அந்த பார்ட்டிக்கல் நேச்சர் எனக்கு எப்படி ஒர்க் ஆகும், வேவ் நேச்சர் எனக்கு எப்படி ஒர்க் ஆகும், இதுதான் நம்ம ஸ்டோரியோட மொத்த அனாலிசிஸுமா இருந்தது. கரெக்டுங்களா? ஸோ பார்ட்டிக்கல் நேச்சர் எனக்கு எப்படி ஒர்க் ஆகுது, அதே மாதிரி வேவ் நேச்சர் எனக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த பார்ட்டிக்கல் நேச்சர் வேவ் நேச்சரில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து எலக்ட்ரான் எமிஷன். எனக்கு வந்து ஒரு எலக்ட்ரான் எமிட் ஆகுது அப்படின்னா அந்த எலக்ட்ரான் வந்து எப்படியே வெளியில் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ 4 பார்ட்ஸாக எலக்ட்ரானை வெளியில் எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ 4 பார்ட்ஸாக எலக்ட்ரானை வெளியில் எடுத்துகிட்டு வரும்போது நமக்கு என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம ஹைலைட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஓகே, அந்த எமிஷன் என்னென்ன எமிஷன்ஸ் எல்லாம் நடந்தது அப்படியே கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்க. தெர்மியானிக் எமிஷன் நடந்தது, ஃபீல்ட் எமிஷன் நடந்தது, அதுக்கப்புறம் நம்மளுடைய டைட்டிலான ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் அப்படிங்கிறது நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் செகண்டரி எமிஷன் நடந்தது. கரெக்டுங்களா? எஸ் ரேவதி. ஸோ டெஃபினட்டாக செகண்ட் மிட்டம்க்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ செகண்டாக அதே மாதிரி செஷன் கண்டினியூஸாக பாருங்கள். அதுலேயும் ஹைலி இம்பார்ட்டன்ட்னு சொல்லி உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணிட்டே வருவேன் சில டாபிக்ஸ் எல்லாம். அதெல்லாம் நீங்கள் மறக்காம படிச்சிடணும். சரிங்களா? ஓகே, எஸ் சஞ்சு, குட் ஈவினிங் கண்ணா. ஸோ சூப்பர். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பாருங்க. இங்கனக்குள்ள நம்ம ஹைலைட் பண்ணும்போது எதெல்லாம் எப்படிலாம் எடுத்துட்டு போகலாம், என்ன டேர்ம்ஸ்ல இருந்து எப்படி கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்லி எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா? ஸோ இப்போ அதே மாதிரி என்னோட டேர்ம்ஸ்ல நான் இங்கே எடுத்துட்டு போகிறேன். லெசனுக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். ஸோ இன்னைக்கான டாபிக் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ மேம் இந்த நோட்ஸ் நான் எப்படி மேம் எடுத்துக்கிறது? டாபிக் கவர் பண்ணுறீங்க, ஓகே, நான் ஒரு கிளான்ஸ் என்னோட நோட்ஸ் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ அந்த நோட்ஸ் வந்து நான் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ டோன்ட் வரி, நீங்கள் நோட்ஸ் எப்படி எடுத்துக்கலாம், ஆட்டோமேட்டடாக நம்மளுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க, உங்களுக்கு நோட்ஸ் கிடச்சிரும் அப்படிங்கிறதையும் நான் இங்கனக்குள்ளே உங்களுக்கு சொல்லிடுறேன். எஸ் தானியா, தானியா ப்ரெசன்ட். ஓகே, ப்ரெசன்ட் சொல்லியாச்சு. சூப்பர் சூப்பர். நம்ம பசங்கள்லாம் லைவுக்கு வர ஆரம்பிச்சாச்சு. டாபிக்ஸ் பார்க்குறோம். ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் லெசன் கூட இது இல்லைங்களா? எப்போவுமே நம்ம வந்துட்டு ஈஸியஸ்ட் லெசன் இதை சொல்லிகிட்டே இருப்போம். ஏன்னா டுயல் நேச்சர் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் லெசனும் கூட. ஸோ அந்த லெசனை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. மறக்காமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் பசங்களாம். தென் நம்மளுடைய சீனியர்ஸாக இருக்கட்டும், ரிப்பீட்டர்ஸாக இருக்கட்டும், முக்கியமாக செல்ஃப் லேர்னர்ஸ் எல்லாருமே வந்துட்டு குயிக்காக போர்ஷன்ஸை முடிச்சுட்டு வேகமாக டெஸ்ட் சீரீஸ் போகணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்காக ஒரு ஒண்டர்ஃபுல் செஷன் நம்ம Xylem இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு. அதுதான் இந்த ஃபாஸ்ட் ட்ராக். இந்த ஃபாஸ்ட் ட்ராக்ல உங்களுக்கு ஆன்லைன் செஷனும் இருக்குது, ஆஃப்லைன் செஷனும் இருக்குது. இந்த ஆன்லைன் செஷனுக்கு நீங்கள் மூவ் அப் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டிஸ்கவுண்ட் கோடை யூஸ் பண்ணும்போது you will get the discount of
ஆல்மோஸ்ட் உங்களுக்கு உங்களுக்கு 9999ல இருந்து 8499க்கு ப்ரைஸ் கம்மியாயிடும். அதே மாதிரி இந்த ஆன்லைன் கோர்ஸில் உங்களுக்கு டேப் மெட்டீரியல்ஸ் எல்லாமே சேர்த்து வந்துடும். ஸோ அதை உங்கள் சீனியர்ஸ்க்கு செல்ஃப் லேர்னர்ஸ்க்கு நீங்கள் யாராவது இருந்தால் தாராளமாக நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். தென் டேப்னதும் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வேணும் இல்லையா? ஸோ அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நீங்கள் இங்கனக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கு. ஸோ அதை வச்சு நீங்கள் தாராளமாக எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் பார்த்துக்கலாம். இல்லை மேம் எங்களுக்கு ஆஃப்லைன் கோர்ஸ் தான் வேணும், நான் ஆல்ரெடி சீக்கிரமாக போர்ஷன்ஸ் முடிக்கணும்னு நினைக்கிறேன், அதுவும் நான் ஆஃப்லைனில் முடிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு எஸ்பெஷலாக ஆஃப்லைன் கிரியேட்டட் கோர்ஸ் இங்கனக்குள்ளே உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த ஆஃப்லைன் கோர்ஸில் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் டிபிபிஸ் எல்லாமே ஆடப் ஆயிரும் அண்ட் ஃப்ரீ ஆப் ஆக்ஸும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ தாராளமாக நீங்கள் படிச்சுக்கலாம் பசங்களா. ஸோ சீக்கிரமாக சிலபஸ் முடிச்சுட்டு நான் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டெஃபினட்டாக இந்த கோர்ஸை சூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அப்போ நான் இங்கே டாபிக் குள்ள வந்துட்டேன். ஸோ என்னோட டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 பேர். ஸோ அதில் ஒருத்தவங்க என்ன அப்படின்னா தட் இஸ் அ மேட்டர் வேவ்ஸ். ஸோ நான் இங்கே பார்க்க போகிறது மேட்டர் வேவ்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க போகிறேன், இன்னொன்று எக்ஸ்ரேஸ் பார்க்க போகிறேன். ஸோ மேட்டர் வேவ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பேசிக்காகவே மேட்டர் வேவ் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், சரிங்களா? ஸோ இப்போ இந்த மேட்டர் வேவை வச்சு நம்ம எப்படி மூவ் அப் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எல்லோரும் ரெடியாக இருப்பீங்க. ரெடியாக இருந்தீங்கன்னா ப்ரெசென்ட் மேம், எஸ் மேம், வி ப்ரெசென்ட் அப்படின்னு சொல்லிடுங்க. நம்ம டைட்டில்குள்ளே போக ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ மேட்டர் வேவ்ஸ் அண்ட் எக்ஸ்ரேஸ். இவ்வளோ நேரம் சொன்ன ஸ்டோரி, எலக்ட்ரான் வெளியில் வருவாங்க, எலக்ட்ரான் வெளியில் வந்ததுக்கு அப்புறமா எலக்ட்ரான் வெளியில் வந்துட்டாவே அதில் இருந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரான் ஒரு பர்டிகுலர் பிளேஸ்லேருந்து வெளியில் வந்துட்டாவே அதுக்கு ஆப்போசிட் டிரெக்ஷனில் கரண்ட் பாஸ் ஆகும் அப்படிங்கிறது ஒரு பேசிக் ரூலாக இருக்கும். இந்த இடத்துல மேட்டர் வேவ்ஸ் அப்படின்னு எடுத்ததுமே எக்ஸ்பிளனேஷனுக்கு யார் உள்ள வர்றா அப்படிங்கிறதுல இருந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க மேட்டர் வேவ்ஸ்க்கு, எப்படி இந்த புக் பேக் கொஸ்டினை ஹேண்டில் பண்ணுறாங்கங்கிற வரைக்கும் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகே, எடுத்ததுமே என்னோட மேட்டர் வேவ் டைட்டில் பார்க்குறேன். டைட்டில் பார்த்துட்டு இங்கே நான் பார்க்கும்போதே அவங்க என்ன ஹைலைட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டி ப்ரோக்லி ஹைப்போதிசிஸை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ மேட்டர் வேவை இன்ட்ரடியூஸ் பண்ணது யார்? டி ப்ரோக்லி. அந்த டி ப்ரோக்லியோட ஹைப்போதிசிஸை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க, எனக்கு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. சரிங்களா? எஸ் ஃப்ளையிங் பேர்ட், எஸ் கனாவ், குட் ஈவினிங். தானியா, ப்ராப்ளம்ஸ், நம்ம ப்ராப்ளம் செஷன் ஆரம்பிச்சாச்சு. ஸோ நாளைக்கு மார்னிங் நமக்கு 10 o'clock வந்து சண்டே இல்லையா, சண்டே மார்னிங் 10 o'clock நம்ம என்ன பண்ணுறோன்னா வேவ் ஆப்டிக்ஸோட ப்ராப்ளம் லைவ் செஷனில் நாளைக்கு போகிறோம். சரிங்களா? ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே சொல்லிடுறேன் கண்ணா, எவ்ரி ஒன் பாருங்கள், டுமாரோ லைவ் செஷனில், சண்டே லைவ் செஷனில் நம்ம வேவ் ஆப்டிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் போகிறோம். ஸோ நம்ம லைவ்ல ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு தனி செஷனை ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா நம்ம தியரிஸ் எல்லாம் ஓரளவு முடிச்சுட்டே வரோம், இன்னைக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு நீங்களும் வந்துடுங்க பசங்களா. ஓகே, இப்போ டுயல் நேச்சர் கான்செப்ட்ஸ் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். மேட்டர் வேவ்ஸ் அப்போ எல்லாத்துக்குமே ஓகே அப்படின்னு நினைக்கிறேன். ரெடியாக இருந்தால் எஸ் மேம் அப்படின்னு நீங்கள் தாராளமாக போடலாம். ஓகே, ஸோ சூப்பர். மேட்டர் வேவ்ஸ். ஸோ மேட்டர் வேவ்ஸ்னால் எனக்கு சிம்பிளாக சொல்லுங்கள் மேம், நிறையா வளன்னு இருக்குது, எனக்கு சிம்பிளாக சொல்லுங்கள், ரொம்ப கசகசன்னு சொல்லாதீங்க, எனக்கு கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஃபர்ஸ்ட் மேட்டர் வேவ்ஸ்னால் நான் என்னென்னு புரிஞ்சுக்கிறேன் அந்த மாதிரி சொல்லுங்கள். அப்படி உங்களுக்கு ஒரு டவுட் இருந்ததுன்னா நான் மேட்டர் வேவ்ஸ் அந்த ஃபார்ம்ஸில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேட்டர் வேவ் அப்படிங்கிறது வேறு எதுவும் கிடையாது. அதாவது ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வேவ் வந்து எனக்கு பார்ட்டிக்கலாக பிஹேவ் பண்ணுது, ஒரு வேவ் வந்து எனக்கு பார்ட்டிக்கலாக பிஹேவ் பண்ணுது, லைட் வேவ்ஸ் வந்து பார்ட்டிக்கலாக பிஹேவ் பண்ணுது அப்படின்னு நம்மக்கிட்ட ஒருத்தவங்க சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன யோசிப்போம்? நம்ம ஜென்ரலாக அதை கேட்டுட்டு போயிடுவோம். பட் டி ப்ரோக்லி என்ன யோசிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு வேவ் பார்ட்டிக்கலாக பிஹேவ் பண்ணும்போது ஏன் ஒரு பார்ட்டிக்கல் வேவாக பிஹேவ் பண்ணக்கூடாது? நம்ம குரூப்பில் எப்போவுமே அப்படி ஒரு ஆள் இருக்கும், எல்லாரும் ஒரு டைரக்ஷனில் ஒரு கான்செப்ட் பேசிகிட்டு இருந்தா அது மட்டும் ரிவர்ஸ் டைரக்ஷனில் யோசிச்சு பேசிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஆள் எப்போவுமே குரூப்பில் இருக்கும். கரெக்டுங்களா? அப்படி நம்ம குரூப்பில் யாராவது இருக்காங்களா? உங்கள் குரூப்பில் யாராவது இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். ஸோ வேவ் பார்ட்டிக்கலாக பிஹேவ் பண்ணுற மாதிரி எனக்கு
பார்ட்டிகளும் ஏன் வேவா பிஹேவ் பண்ணக்கூடாது? அதாவது வேவ் பார்ட்டிகளா பிஹேவ் பண்ணுதுன்னா எல்லா வேவுமே பார்ட்டிகளா பிஹேவ் பண்றது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் சவுண்டு வேவ். சவுண்டு வேவ் என்ன சொல்லிடுச்சு? எப்பா நான் வேவ் மட்டும்தான், நான் பார்ட்டிகல்லாம் கிடையாதுன்றுச்சு. பட் இந்த லைட் வேவ் மட்டும்தான் உள்ள வந்து என்ன சொல்லுதுன்னா நான் வேவாவும் இருப்பேன், இந்த பக்கம் பார்ட்டிகலாவும் இருப்பேன்னு சொல்லுது. அப்போ டி ப்ரோக்லிக்கு அப்போ வர்ற டவுட் என்னன்னா, ஒரு வேவ் பார்ட்டிகளா பிஹேவ் பண்ணும்போது பார்ட்டிகல் ஏன் நமக்கு வேவா பிஹேவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு டவுட் வருது. ஸோ உடனே ஹைப்போதிசிஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. பார்ட்டிகல் எல்லாம் கண்டிப்பா வேவா பிஹேவ் பண்ணும், இதை நான் ப்ரூஃப் பண்ணுவேன்னு ஒத்த கால நிற்கிறாரு. சரி, அவர் ப்ரூஃப் பண்ணட்டும் அப்படின்னு நம்ம விட்டாச்சு. ஸோ பார்ட்டிகல் வேவோட பிஹேவியரை நம்ம இந்த செஷன்ல இப்போ பார்க்க போறோம். ஓகே, ஸோ அதை நம்ம என்ன வேவ்னு வைக்கிறோம்னா அவர் கண்டுபிடிக்கிற வேவுக்கு அவரோட பேரையே நம்ம வச்சிடறோம். தட் இஸ் அ டி ப்ரோக்லி வேவ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டி ப்ரோக்லி வேவ். அப்படி இல்லைன்னா அதுக்கு இன்னொரு நேம் இருக்கு, அதுதான் மேட்டர் வேவ். டி ப்ரோக்லி வேவ் அப்படி இல்லைன்னா another name, that is a matter wave. ஓகே, ஸோ மேட்டர் வேவாக இருக்கட்டும், டி ப்ரோக்லி வேவாக இருக்கட்டும், இது ஒருத்தர் சும்மா ஃபவுண்ட் அவுட் பண்ண விஷயம் தானே தவிர வேவுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் இது ஒபே பண்ணணும்னு எந்த ரூலுமே கிடையாது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் கிடையாது. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ஒபே பண்ணக்கூடிய எந்த ரூலையுமே இதுவும் உங்களுக்கு ஒபே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது ஒருத்தர் இந்த ட்ராக்ல போகும்போது ஏன் ரிவர்ஸ் ட்ராக்ல வந்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தர் ஃபவுண்ட் அவுட் பண்ண விஷயம், அவ்வளோதான், மற்றபடி எதுவுமே இல்லை. ஓகே, அப்போ டி ப்ரோக்லியோட ஹைப்போதிசிஸ்க்கு நம்ம ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்போ டி ப்ரோக்லியோட ஹைப்போதிசிஸ் என்னன்னு நான் உங்களுக்கு சிங்கிள் வேர்டில் சொல்லிட்டேன். என்னன்னா, ஒரு வேவ் பார்ட்டிகலாக ரியாக்ட் ஆகும்போது ஏன் எனக்கு பார்ட்டிகல் வேவாக ரியாக்ட் ஆகக்கூடாது அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஸோ அதை கேட்டுட்டு அதுக்கு அவர் எக்ஸாம்பிள்ஸாக யாரெல்லாம் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, he take a proton. எனக்கு புரோட்டான் நான் வேவா மாற்றுவேன்னு சொல்கிறாரு, எலக்ட்ரானை வேவா மாற்றுவேன்னு சொல்கிறாரு, நியூட்ரானை வேவா மாற்றுவேன்னு சொல்கிறாரு. ஸோ தே ஆர் பார்ன் பார்ட்டிகல்ஸ். ஒரு பார்ட்டிகல் அதுக்கு நேச்சரே கிடையாது. ஸோ அந்த பார்ட்டிகல்ஸை நான் வேவா மாற்றுவேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறாரு. ஸோ இதுதான் பேசிக் டி ப்ரோக்லியோட கான்செப்ட். அப்போ டி ப்ரோக்லியோட ஹைப்போதிசிஸ் பார்த்தீங்கன்னா ஆல் பார்ட்டிகல்ஸ், அதாவது டி ப்ரோக்லியோட ஹைப்போதிசிஸ் உங்களுக்கு எதை டினோட் பண்ணுதுன்னு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல் மெட்டீரியல் பார்ட்டிகல்ஸ் லைக் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான்ஸ் எல்லாத்தையும் எதோட சேர்த்து பேச முடியும்? வேவ்ஸோட சேர்த்து பேச முடியுங்கிறது தான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ண நினைக்கிற தியரம். சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ஷார்ட் கொஸ்டின் படிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் ஷார்ட் கொஸ்டின் ரொம்ப சின்ன கான்செப்ட்ல இங்கனக்குள்ள நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். வேவ் பார்ட்டிகலாக மாறுச்சுன்னா ஏன் பார்ட்டிகல் வேவாக மாறக்கூடாதுன்னு அவர் நினைக்கிற அந்த விஷயத்தை தான் இந்த இடத்துல நம்ம ஹைலைட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இங்கனக்குள்ள இந்த கான்செப்டை நம்ம சொல்லியாச்சு. ஓகே, அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். அப்போ அவர் ஒரு டெரிவேஷன் வச்சிருப்பார்ல, ப்ரூஃப் பண்ணியிருப்பார்ல. சில ப்ரூஃப் தியரிட்டிக்கலாகவே நின்றும், சில ப்ரூஃப் மேத்தமெட்டிக்கலாக போகும், சில ப்ரூஃப் எக்ஸ்பெரிமெண்டலாகவும் ப்ரூவ் ஆகும். ஸோ ஒரு கான்செப்டை நீங்கள் வந்து 3 செக்மெண்ட்டில் உங்களால் ப்ரூஃப் பண்ண முடியும். எஸ் தர்ஷன், ஹை கண்ணா, ஒரு கான்செப்டை 3 செக்மெண்ட்டில் ப்ரூஃப் பண்ண முடியும். சரிங்களா? அப்படி 3 செக்மெண்ட்டில் இங்கே ப்ரூஃப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. சரி, டி ப்ரோக்லி ஒரு பார்ட்டிக்கலை வேவாகவே வச்சுக்கட்டும். ஓகே, ஆனால் அதுக்கு வேவ் லென்த் எப்படி கால்குலேட் பண்ணுறது? ஒரு வேவ்னா வேவ் லென்த் இருக்கணும்ல, அந்த வேவ் லென்த் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எனக்குள்ளே வர ஆரம்பிக்குது. ஸோ அந்த கொஸ்டினுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க எடுக்கிறது வந்துட்டு மொமெண்டம் டேர்மை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, ஸோ வேவ் லென்த்லேருந்து என்ன கால்குலேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க? அவங்க மொமெண்டம் டேர்மை எடுக்கிறாங்க. எதுக்கு மேம் மொமெண்டம் எடுக்கணும்? பார்ட்டிகளுக்கு தான் மாஸ் இருக்கே, மாஸ் இருந்தாவே மொமெண்டம் தானே லீட் பண்ணி எடுத்துட்டு போகும். எப்படி? that is a momentum is equal to, that is P is equal to mass into velocity. ஓகேங்களா? எஸ் தர்ஷன், ஹாய் கண்ணா. ஸோ அப்போ பார்ட்டிகல் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு வெலாசிட்டி. ஸோ இதை வேவோட அசோசியேட் பண்ணணும். அதுவும் எதோட அசோசியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேவ் லென்த்தோட அசோசியேட் பண்ணணும். ஸோ வேவ் லென்த்தோட அசோசியேட் பண்ணுறதுக்காக இந்த பராமீட்டர் அவங்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதை பண்ணுறதுக்காக பராமீட்டர் ட்ரை பண்ணும்போது வேவ் லென்த்தோட அசோசியேட் பண்ணும்போது மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி டிவைடட் பை ஸ்பீட். எனர்ஜி
டிவைடட் பை ஸ்பீட் அப்படின்னு சொல்லி எனக்கு இங்கனக்குள்ள ட்ராக் ஆகுது. என்னவா மாற்றும் போது இது கம்ப்ளீட்லி ஃபார் அ பார்ட்டிக்கல். எனக்கு வேவா மாற்றும் போது momentum is equal to energy divided by speed. அப்ப எனர்ஜியோட ஃபார்முலா என்ன? h nu divided by c. இதுதான் என்னுடைய first equation. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து நான் ட்ராவல் பண்ணனா எனக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க. செகண்ட் ஈக்குவேஷன் நியூ அப்படிங்கிறது ஃப்ரீக்வன்சி. நீங்கள் நியூனும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா எஃப்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் நியூ இஸ் ஈக்குவல் டு சி டிவைடட் பை லேம்டா என்னோட செகண்ட் ஈக்குவேஷன். அப்போ நியூக்கு பதிலாக நான் சி பை லேம்டாவை தாராளமாக ப்ரப்போஸ் பண்ணலாம். அப்போ கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணனா மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ஹச் பை சி. நியூக்கு பதிலாக நான் சி பை லேம்டா போடுறேன். சிசி கெட்ஸ் கேன்சல். மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு h by lambda. இதுதான் என்னுடைய ஈக்குவேஷன். அப்போ இந்த இடத்துல எனக்கு மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு h by lambdaங்கிற வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன் எனக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன். ஸோ மேட்டர் வேவ், இந்த வேவை தான் நம்ம வேவ் லென்த்துக்கு டார்கெட் பண்ணுறோம். லேம்டா இஸ் ஈக்குவல் டு h by p. இதுதான் உங்களுடைய டி ப்ரோக்லி வேவ் லென்த். இது வேற எதுவும் கிடையாது. இதை தான் நம்ம டி ப்ரோக்லி வேவ் லென்த் அப்படின்னு சொல்லி எப்போவுமே டினோட் பண்ணுறோம். சரிங்களா? அப்போ டி ப்ரோக்லியோட வேவ் லென்த்துக்கான கான்செப்டை நம்ம முடிச்சாச்சு. இதுதான் டி ப்ரோக்லி வேவ் லென்த்தோட எக்ஸ்பிரஷன். இந்த எக்ஸ்பிரஷனில் நீங்கள் வெறும் வேவ் லென்த் அப்படிங்கிற மேட்ரு தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. இதோட எனர்ஜி பொட்டன்ஷியல் மேட்ரையும் இப்போ நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ அதுக்கான கான்செப்டுக்கு இப்போ நம்ம போகிறோம். சரியா பசங்களா? என்ன ஆச்சு? ஃபர்ஸ்ட் கான்செப்ட்ஸ்லேயே எல்லாரும் டல் ஆயாச்சா? ஃபிசிக்ஸ்லாம் எப்படி படிச்சுட்டு இருக்கீங்க? ஸோ ஃபிசிக்ஸ் படிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சொல்லலாம் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க, அது எல்லாத்தையுமே தாராளமாக சொல்லுங்க பார்ப்போம். ஸோ அப்போ இங்கனக்குள்ள நான் டி ப்ரோக்லி வேவ் லென்த் நான் கால்குலேட் பண்ணிட்டேன். பட் இங்கனக்குள்ள என்னுடைய எக்ஸ்பிரஷன் எதோட கனெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கனெக்ட் பண்ண சொல்லியிருக்கிறது சார்ஜ், மாஸ் அண்டு பொட்டன்ஷியலோடையும் கனெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் வெறும் வேவ் லென்த் தான் கண்டுபிடிச்சிருக்கேன். தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் வேவ் லென்த் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். தட் இஸ் லேம்டா இஸ் ஈக்குவல் டு ஹச் பை பி. இப்போ நான் அவங்க சொன்ன மாதிரி சார்ஜ், மாஸ், பொட்டன்ஷியல் இருக்கிறதோட அந்த வேவ் லென்த்தை கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ஒரு வேவாக இருக்கட்டும், இல்லை எதுவாக வேணாலும் இருக்கட்டும், இட் ஹாவ் அ கைனட்டிக் எனர்ஜி. ஸோ இப்போ இந்த இடத்துல கைனட்டிக் எனர்ஜி half mv square is equal to EV. அது என்ன மேம்? EV. EV stands for the electron volt. EV stands for the electron volt. ஓகே. இப்போ ஈங்கிறது என்ன? ஈங்கிறது வேற எதுவும் கிடையாது. திஸ் இஸ் சிம்பிளி டினோட்டட் அஸ் அ சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான். இதை தான் நம்ம இ அப்படிங்கிற டேர்மில் சிம்பிளாக டினோட் பண்ணுறோம். இப்போ ஸ்மால் வி, கேபிட்டல் வியோட டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஸ்மால் வி நான் வெலாசிட்டியும், கேபிட்டல் வி நான் பொட்டன்ஷியலாகவும் எடுத்திருக்கேன். ஸோ கேபிட்டல் வி எனக்கு இங்கனக்குள்ள பொட்டன்ஷியலாகவும் ட்ராவல் ஆகுது. ஓகே. இப்போ எனக்கு வெலாசிட்டி வேணும்னா வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2e capital V divided by m. So velocity is equal to root of 2e capital V divided by m அப்படின்னு சொல்லி எனக்கு இங்கே வெலாசிட்டியோட ஈக்குவேஷன் கால்குலேட் ஆயிடுச்சு. சரி, ஓகே. வெலாசிட்டியோட ஈக்குவேஷன் கால்குலேட் ஆயிடுச்சு. இப்போ இதை எங்கே கொண்டு போய் அப்ளை பண்ணலாம்? இந்த இடத்துல பாருங்க, மொமெண்டமோட ஃபார்முலாவை நீங்கள் இப்போ தான் எழுதிட்டு வந்தீங்க. தட் இஸ் P இஸ் ஈக்குவல் டு mv. இந்த இடத்துல கொண்டு போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகே. அப்போ அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க ஆரம்பிக்கலாம். லாம்டா equal to h divided by root of 2e capital V divided by m அப்படின்னு எனக்கு இங்கனக்குள்ள கிடைக்குது. ஓகே. ஸோ m into m. இன்னொரு m எப்படி வந்திருக்கும்? இன்னொரு m எப்படி வந்திருக்கும்? இங்கனக்குள்ள எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்க. h divided by mv. vக்கு பதிலாக தான் நான் டேர்ம்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு mல 2 ரூட் m நமக்கு இருக்கும். இந்த ரூட் m, இந்த ரூட் m கேன்சல். வேவ் லென்த் இஸ் ஈக்குவல் டு h divided by root of 2m EV அப்படிங்கிறது தான் வேவ் லென்த்தோட அசோசியேட் ஆகியிருக்கக்கூடிய மாஸ், சார்ஜ், பொட்டன்ஷியல் ஈக்குவேஷன்.
ஸோ உங்களுக்கு நான் கிட்டத்தட்ட 3 இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாவை இந்த இடத்துல ஹைலைட் பண்ணியிருக்கேன். அப்படியே கிளாஸ் பார்க்கவே நீங்கள் சைடில் ஒரு பேப்பர் எடுத்து டுயல் நேச்சரோட இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ்ன்னு சொல்லி இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் எல்லா ஃபார்முலாஸையுமே நம்மளால அட் டைமில் ரிவைஸ் பண்ண பார்க்க முடியாது. ஸோ அப்போ இந்த இடத்துல ஐ டுக் ஆல்மோஸ்ட் 3 செட் ஆஃப் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் ஒன் lambda is equal to h by p, மொமெண்டம் கொடுத்தா ஈஸியாக வேவ் லென்த் கால்குலேட் பண்ணுறது. செகண்ட் ஒன் பொட்டன்ஷியல். தேர்ட் ஒன் பாருங்க, lambda is equal to h divided by root of 2m EV ன்னு சொல்லி calculate பண்றது. EV is already a kinetic energy because conservation of energy theorem படி இந்த இடத்துல EV is already a kinetic energy. அப்ப இந்த equation எப்படியும் change ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா lambda is equal to h by root of 2m electron voltக்கு பதிலா kinetic energyனும் கொடுப்பாங்க. lambda is equal to h divided by root of 2m electron volt. அப்ப ரெண்டு ஈக்குவேஷன் உங்களுக்கு வருது. ஸோ கைனடிக் எனர்ஜின்னு அவங்க டைரக்டா கொடுத்துட்டாங்கன்னா நீங்க இந்த இடத்துல எலக்ட்ரான் வோல்ட்டை மொத்தமா ரீப்ளேஸ் பண்ணிடணும். சரிங்களா? இல்லை எனக்கு 100 வோல்ட் பொட்டன்ஷியல் 200 வோல்ட் பொட்டன்ஷியல் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல எலக்ட்ரானோட சார்ஜ் வேல்யூ உங்களுக்கு நல்லாவே தெரியும். தட் இஸ் ஈஸ் ஈக்குவல் டு 1.6 இன்ட்டு 10⁻⁻19 அப்படிங்கிறத நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட் பண்ணிடணும். சரி, ஓகே மேம், இதெல்லாம் ஓகே தான். ஹச் அப்படிங்கிறது என்ன, எம் அப்படிங்கிறது என்ன, இதெல்லாம் நமக்கு தெரியணும் இல்லையா? அப்போ ஹைச் அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் 6.626 இன்ட்டு 10⁻⁻19. m அப்படிங்கிறது mass of electron 9.1 into 10⁻⁻31. அப்போ கான்செப்ட் படி உங்களுக்கு h கான்ஸ்டன்ட், மாஸ் கான்ஸ்டன்ட், சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் கான்ஸ்டன்ட், நம்பர் 2 சொல்லவே தேவையில்லை, இதுவும் எனக்கு கான்ஸ்டன்ட் தான். அப்போ எல்லாத்தோட வேல்யூவுமே ரெஸ்பெக்டிவ் பிளேஸில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அந்த ஃபைனல் ஆன்சர் தட் இஸ் அ lambda is equal to 12.27 ஆங்ஸ்ட்ராங். ஆங்ஸ்ட்ராங்குங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆங்ஸ்ட்ராங்குங்கிறது 10⁻⁻10 டிவைடட் பை ரூட் டைம்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியல். எனக்கு பொட்டன்ஷியல் மட்டும் கொடுத்து எலக்ட்ரானோட வேல்யூவை கண்டுபிடிங்க, புரோட்டானோட வேல்யூவை கண்டுபிடிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீ நல்லா ஞாபகம் வச்சிருக்கணும், இங்கே எழுதியிருக்கிறது எலக்ட்ரானுக்கு தான் அவங்க எழுதியிருக்காங்க. அப்போ புக்கில் எழுதியிருக்கிறது என்ன பார்ட்டிகளுக்கு மட்டும் எழுதியிருக்காங்க, ஒன்லி ஃபார் எலக்ட்ரான். வேறு எந்த பார்ட்டிகளுக்குமே அவங்க எழுதலை, எலக்ட்ரானுக்கு மட்டும்தான் எழுதியிருக்காங்க. அப்போ நீங்கள் கொஷினை ரொம்ப கவனமாக பார்க்கணும். அவங்க டக்குன்னு உங்களுக்கு பார்ட்டிகளோட நேமை மாற்றிடுவாங்க. நீ ஃபார்முலாவை இப்படியே போட்டுட்டு போனேன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க. ஏன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த மாஸ் பெராமீட்டர் mass of electron, charge parameter charge of electron. அப்போ நீங்கள் எழுதியிருக்கிறது இங்கே கம்ப்ளீட்டாக தட் இஸ் எ wavelength of electronங்கிற பராமீட்டருக்கு தான் இங்கே எனக்குள்ளே எழுதியிருக்கீங்க அப்படிங்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே மேம், இப்போ நீங்கள் சொன்ன கான்செப்ட் படி புக்கில் இருக்கிறது ஒன்லி ஃபார் எலக்ட்ரான். அப்போ புரோட்டான் இருந்ததுன்னா நான் என்ன பண்ணேன், அப்போது ஃபஸ்ட்டு கான்செப்ட் எலக்ட்ரானுக்குன்னா செகண்ட் ஒன் ஃபார் புரோட்டான் அப்படின்னு நீங்கள் எழுதுனீங்கன்னா ஸோ புரோட்டானுக்கு மாஸ் ஆஃப் புரோட்டான் கால்குலேட் பண்ணணும். தட் இஸ் 1.6 இன்ட்டு 10⁻⁻27. தென் சார்ஜ் ஆஃப் புரோட்டான் கால்குலேட் பண்ணணும் 1.6 இன்ட்டு 10⁻⁻19. அப்போ நான் இவ்வளோ கால்குலேஷன் போட்டு கால்குலேட் பண்ணணுமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா I will give you a shortcut point. ஓகேங்களா? நான் உங்களுக்கு இங்கே ஷார்ட் நோட் கொடுத்துட்றேன். அப்போ இம்பார்ட்டன்ட் கிறிஸ்ப் பாயிண்ட் இங்கனக்குள்ளே நம்ம எடுத்துடலாம். என்ன இம்பார்ட்டன்ட் கிறிஸ்ப் பாயிண்ட் நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ நோட் பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். நம்ம புக்கில் கொடுத்துருக்கிறது ஒன்லி ஃபார் எலக்ட்ரான். ஏன் புரோட்டானுக்கு அது அப்ளை ஆகலை, ஏன்னா சார்ஜ் ஆஃப் புரோட்டான் சேம் தான், பட் மாஸ் ஆஃப் புரோட்டான் டிஃபரண்ட். அப்போது எனக்கு வேவ்லென்த் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் 12.27 இன்டூ 10⁻⁻10 டிவைடட் பை ரூட் வி. இதே எனக்கு புரோட்டான் கேட்டாங்கன்னா தட் இஸ் வேவ்லென்த் ஆஃப் புரோட்டான் கேட்டாங்கன்னா 0.286 இன்டூ 10⁻⁻10 டிவைடட் பை ரூட் வி. இதே எனக்கு அவங்க டியூட்ரான் கேட்டாங்கன்னா டியூட்ரான் இஸ் ஈக்குவல் டு 0.202 இன்டூ 10⁻⁻10 டிவைடட் பை ரூட் வி. இதே உங்களுக்கு ஆல்ஃபா பார்ட்டிக்கல் அவங்க கேட்டாங்கன்னா வேவ் லென்த்துக்கு தட் ஆல்ஃபா பார்ட்டிக்கல் 0.101
into 10 power minus 10 divided by root v. இதுதான் உங்களுக்கான நோட் பாயிண்ட். அப்போ இந்த வேல்யூஸை நம்ம அப்ளை பண்ணி ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். மேம் இந்த இடத்துல ஒருத்தர் இருக்கணுமே நியூட்ரான் அப்படிங்கிறவர், அவங்க எங்கே அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் கேட்டிங்கன்னா நியூட்ரானோட வேல்யூவை நான் இங்கனக்குள்ளே எழுதுறேன். அப்போ என்னுடைய 5th பாயிண்ட் wavelength of neutron. So wavelength of neutron is equal to, that is a 0.286 divided by root times of energy. wavelength இந்த நியூட்ரான் மட்டும் மொத்தம் எந்த டேர்மோட சேர்த்து வர்றாங்க, எனர்ஜியோட வர்றாங்க. தனியாக பொட்டன்ஷியலோட ஆக்டிவேட் ஆகலை. ஏன் ஆக்டிவேட் ஆகலை? ஏன்னா இது சார்ஜ்லெஸ் பார்ட்டிக்கலாக இருக்குது. ஸோ சார்ஜ்லெஸ் பார்ட்டிக்கலுங்கிறனால எனக்கு இந்த மாதிரி ஆக்டிவேட் ஆகலைங்கிறத நம்ம இங்கனக்குள்ளே கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, அப்போ நமக்கு தேவைப்பட்ட பாயிண்ட்ஸில் இருந்து இங்கனக்குள்ளே ஹைலைட் பண்ணி நம்ம கொண்டு வந்துட்டே இருந்துட்டோம். ஸோ இப்போ அப்படியே நம்ம மூவ் அப் பண்ணலாம். இன்னும் நமக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் வேணும்னு மூவ் அப் பண்ணலாம். ஓகே, ஸோ ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க இங்கே, ஷார்ட் கொஷின். Why we do not see the wave properties of baseball? ஏன் என்னால் பேஸ்பாலோட வேவ் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க முடியல. ஓகே, ஸோ அப்போ இந்த கொஷனுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணி கிறிஸ்ப் பாயிண்ட்ஸையும் சேர்த்து எனக்குள்ளே நான் ஹைலைட் பண்ணிட்டேன். இப்போ இந்த பேஸ்பால் கொஷனுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிய வேண்டியது வேவ் ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு சொல்லி தெரியணும். அப்போ தானே உங்களுக்கு பேஸ்பாலோட வேவ் ப்ராப்பர்ட்டிஸை ஏன் பார்க்க முடியலன்னு தெரியும். அப்போ அந்த ப்ராப்பர்ட்டிஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மேட்டர் வேவ்ஸ். ஸோ மேட்டர் வேவ்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம இங்கனக்குள்ளே பார்க்க போகிறோம். ஓகே, பார்க்க ரெடி ஆகலாம். என்ன பசங்களா, டல் ஆயிட்டீங்களா? கமான், ஆன்லைனில் இருந்தால் எஸ் மேம் வி ஆர் ஹியர் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். குவைட்டாக இருக்க வேண்டாம், தாராளமாக நீங்கள் இங்கனக்குள்ளே கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். பசங்களா, உங்களுக்கு என்னென்ன டவுட், அப்கமிங்கில் என்னென்ன செஷன்ஸ் வேணும் எல்லாத்தையுமே இங்கனக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிக்கு நான் போகிறேன். மேட்டர் வேவ்ஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் எ ஃபைனஸ்ட் பார்ட்டிக்கல். மேட்டர் வேவ் ஒரு பார்ட்டிக்கலை கொண்டு வந்துட்டு நான் வேவாக தான் பிஹேவ் பண்ண வைப்பேன் அப்படின்னு அடம் பிடிக்கக்கூடிய ஒரு இது. ஓகேங்களா, ஒரு பார்ட்டிக்கலை கஷ்டப்பட்டு வேவாக மாற்றுற மாதிரி ஒரு தியரம். செகண்ட் ஒன், மேட்டர் வேவுனாலும் டீப்ரோக்லி வேவுனாலும் ஒன்றுன்னு நான் சொல்லிட்டேன். இஸ் நாட் அன் எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ். ஸோ மேட்டர் வேவ் இஸ் நாட் அன் எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஒன்று நான் ஹைலைட் பண்ணுறேன். திஸ் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் சார்ஜ். ஸோ நீ என்ன சார்ஜ் வேணாலும் வச்சுக்கோ, ஆனால் நான் இப்படி தான் ட்ராவல் பண்ணுவேன். ஸோ இட் இஸ் ஹைலி இண்டிபெண்ட் ஆஃப் சார்ஜ். நீ என்ன சார்ஜ் வேணாலும் வச்சுக்கோ, ஆனால் நான் இப்படி தான் ட்ராவல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தவங்க. அதுக்கடுத்து எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். ஸோ எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்புன்னு டினோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் எந்த பிரின்சிபல் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்டர் வேவ் பிரின்சிபல் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். அப்போ ஒரு மேட்டர் வேவ் எடுத்துக்கிட்டோன்னா அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், அங்கே பேஸ்பாலை பற்றி ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ் தெரிஞ்சாதான், ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சாதான் பேச முடியும்லாம் சொல்லியிருந்தீங்க. அப்போ அந்த ப்ராப்பர்ட்டிஸில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, மேட்டர் வேவ் எப்போ பாசிபிள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் பாசிபிள் ஒன்லி. அதாவது டீப்ரோக்லியோட வேவ்லென்த் எப்போ பாசிபிள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதோட சைஸ், ஆர்டர் ஆஃப் த சைஸ் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ். ஸோ பார்ட்டிக்கலோட சைஸை பொறுத்து தான் அந்த வேவ்லென்த் பாசிபிள். ஸோ சும்மா பார்க்குற எல்லாத்துக்கும் அது பாசிபிளாக இருக்காது. அப்படிங்கிறத தான் நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஹைலைட் பண்ணி கொடுக்குறேன். அப்போது அந்த இடத்துல சைஸ் ஆஃப் த பார்ட்டிக்கல், ஆர்டர் ஆஃப் த சைஸ் ஆஃப் த பார்ட்டிக்கல் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா. ஸோ ஆர்டர் ஆஃப் த சைஸ் ஆஃப் த பார்ட்டிக்கல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எப்போ மேட்டர் வேவ் அப்சர்வ் பண்ணக்கூடிய பார்ட்டிக்கல் சைஸில் இருந்தால் மட்டும்தான் அது வேவ் லென்த்தாக கன்வெர்ட் பண்ணும், இல்லைனா கன்வெர்ட் பண்ணாது. ஸோ அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் 5 பாயிண்ட்ஸை சொல்லிட்டு இப்போ புக் பேக் கொஷின் என்னன்னு நம்ம பார்க்கலாம். பசங்களா, என்னாச்சு, எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா கொஷின்ஸ் புக் பேக் பார்க்குறதுக்கு? ஸோ கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க, why we do not see the wave properties of baseball. First point, baseball. Okay,
பேஸ்பால்னு எடுத்துட்டிங்கன்னா அது ஆக்சுவல் சைஸில் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? டெஃபினட்டாக பெருசாக இருக்கும். பேஸ்பால் எடுத்துக்கிறீங்க, அது ஆக்சுவல் சைஸில் எப்படி இருக்கும்? டெஃபினட்டாக பெருசாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம சொல்லிட்டோம். அப்போ டெஃபினட்டாக பெருசாக இருக்கிறனால பாயிண்ட் எழுதிடலாமா? இட் ஹாவ் அ லார்ஜ் மாஸ். So largest mass is the biggest trouble. So அதுதான் இங்க இருக்கக்கூடிய big trouble. அவ்வளோ பெரிய மாஸ். இப்போதான் சொல்லிட்டு வந்தீங்க இந்த வேவ் லென்த் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா the size of the particle is also matter அப்படின்னு சொல்லி. அப்போ large massனா wave length is equal to h divided by p. P is a momentum. Momentum formula decode panna h divided by mv. So the wavelength is inversely proportional to the mass. Mass is big, high, large. அப்போ இந்த இடத்துல மாஸ் எனக்கு அதிகமாகும்போது வேவ் லென்த் கம்மியாகுது. பிகாஸ் போத் ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னோ வேவ் லென்த் கம்மியாகுது. ஸோ அப்போ வேவ் லென்த் கம்மியாகுது. ஸோ தட்ஸ் வை இட் இஸ் அ வெரி வெரி லெஸ் லாம்டா. தட்ஸ் வை யூ அனேபிள் டு சி த எனி ப்ராப்பர்ட்டிஸ். இதனால தான் உங்களால் எந்த ப்ராப்பர்ட்டிஸும் பார்க்க முடியலை. ஸோ அப்போ மேத்தமெட்டிக்கலாகவும் நம்ம சொல்லிட்டோம், நம்மளுடைய ஃபிசிக்ஸ் கான்செப்ட் வைஸும் சொல்லிட்டோம். பேஸ்பாலோட மாஸ் ரொம்ப அதிகம். எனக்கு டி ப்ராக்லி கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் என்னமோ பார்த்தீங்கன்னா இதுதான். அப்போ வேவ் லென்த் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ் வேற. அப்போ மாஸ் ரொம்ப அதிகமாக இருந்தால் வேவ் லென்த் கம்மியாக தானே இருந்தாகணும். அப்புறம் எப்படி பார்க்க முடியும்? அப்போ பேஸ்பால் கொஷினில் இருக்குன்னா இதே மாதிரி உங்களுக்கு ஒரு கிரிக்கெட் பாலை பார்க்க முடியுமா? பேஸ்பால், கிரிக்கெட் பால் எல்லாமே நமக்கு ஒரே மாஸ் தான். நம்ம எந்த பார்ட்டிகளுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம்? நம்ம எலக்ட்ரானுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். எலக்ட்ரானோட மாஸ் எவ்வளோ? 9.1 into 10 power minus 31. அப்போ 10 power minus 31 மாஸ் இருக்கக்கூடிய ஒருத்தனை தான் நம்ம பார்க்க முடியுது. ஆனால் நம்ம வச்சிருக்கிற நார்மல் பால் எல்லாமே ஒரு 500 கிராம் வரைக்கும் இருக்கலாம். அவ்வளோ போகாது, ஒரு 100 கிராம்ஸ் கூட இருக்கலாம், ஒரு 250 கிராம்ஸ் இருக்கலாம், ஒரு 50 கிராம் இருக்கலாம். 10 கிராம் இருந்தாலே இங்கே வேலைக்கு ஆகாதுன்னு சொல்கிறோம். ஏன்? இங்கே மாஸ் பாருங்க, த சார்ஜ் ஆஃப் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் பாருங்க, தட் இஸ் 10 power minus 31. ரொம்ப 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 கம்மி, 10 power minus 31. அதுக்கு தான் அவர் வேவ் லென்த் கண்டுபிடிச்சி வச்சுட்டு பார்ட்டிகளுக்கு நான் வேவ் லென்த் கண்டுபிடிச்சிட்டேன்னு ப்ரூஃப் பண்ணிட்டு இருக்காரு. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. பேஸ்பாலோட மாஸையும் நம்ம சொல்லி இங்கனக்குள்ள கான்செப்டாக கொடுத்தாச்சு. சரி, ஓகே. அடுத்து பாருங்க, இந்த மாதிரி கொஷின்ஸ் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸில் அதிகமாக வரும். ஸோ அதுக்காக இதை நான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு உங்களுக்கு போட்டுறேன். திஸ் இஸ் ஹைலி இம்பார்ட்டன்ட் ஃபார் காம்படிஷன்ஸ். ஓகே. Proton and electron have same kinetic energy. Which one has greater de Broglie wavelength? இவங்களுக்கு இந்த கம்பேரிட்டிவ் பண்ணுறதே எப்போ பாரு வேலை, எப்போ பாரு கம்பேரிட்டிவ் தான் பண்ணுவாங்க. சரி, அப்போ கொஸ்டினை ஒன்ஸ் அகெயின் நம்ம செட் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ proton and electron have same kinetic energy. Which one has greater de Broglie wavelength? ஸோ அப்போ கான்செப்ட் வைஸ் நான் எப்படி எடுப்பேன்? புரோட்டானோட கைனட்டிக் எனர்ஜியும் எலக்ட்ரானோட கைனட்டிக் எனர்ஜியும் சேம். ஓகே மேம், இப்போ என்ன ஃபார்முலா எடுக்கிறது? செக் பண்ணிடலாம். இப்போ என்ன ஃபார்முலா எடுக்கிறதுன்னு, கைனட்டிக் எனர்ஜி அவங்க கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டில் கொடுத்துருக்காங்கன்னா கைனட்டிக் எனர்ஜி ரிலேட் ஆகிற ஈக்குவேஷன் தான் எழுதணும். கைனட்டிக் எனர்ஜி ரிலேட் ஆகிற ஈக்குவேஷன் தெரியலைன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. இப்போ தான் நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். வேவ் லென்த் இஸ் ஈக்குவல் டு ஹச் டிவைடட் பை ரூட் ஆஃப் 2m எலக்ட்ரான் வோல்ட். இந்த எலக்ட்ரான் வோல்ட்டே ஒரு பேர் தான். ஸோ இதுக்கு பதிலாக ஹச் டிவைடட் பை ரூட் ஆஃப் 2m கைனட்டிக் எனர்ஜின்னு நீங்கள் எழுதலாம். ஸோ அப்போ இங்கே கான்செப்ட் வைஸ் எழுதணும்னா wavelength of electron is equal to h divided by root of 2m kinetic energy of electron. அதே மாதிரி wavelength of proton is equal to h divided by root of 2m kinetic energy of proton. ஆனால் kinetic energy சேம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ வேற எந்த வேரியபிள் இந்த இடத்துல பிளே ஆகுது? மாஸ் அப்படிங்கிற ஒரே ஒரு வேரியபிள் தான் பிளே ஆகுது. அப்போ அந்த மாஸை வச்சு தான் இங்கனக்குள்ள மொத்த கான்செப்டையுமே நம்ம கொண்டு வரணும். அப்போ அந்த மாஸை வச்சு நான் மொத்த கான்செப்டையும் கொண்டு வரதுக்கு என்ன பண்ணுறேன்? வேவ் லென்த் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஆஃப் மாஸ். ஸோ மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் இஸ் 9.1 into 10 power minus 31. Mass of the proton is
1.6 into 10 power minus 27. அப்போ யாரோட மாஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு? எலக்ட்ரானோட மாஸ் கம்மியா இருக்கு. So wavelength of electron is greater than wavelength of proton. Why? Because mass of the electron is lesser than mass of the proton. இந்த inversely proportional conditionனால இவங்க ரெண்டு பேத்துக்கும் இந்த மாதிரி ரோல் ப்ளே ஆகுது அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல ஹைலைட் பண்ணி சொல்லியாச்சு. அவ்வளவுதான். ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்டா இந்த இடத்துல இந்த டேர்ம்ஸை நம்ம ஹைலைட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம். சரியா பசங்களா? என்ன ஆச்சு? அப்படியே டல் ஆகி உக்காந்தாச்சா? ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா? எக்ஸாம்ஸ்லாம் உங்களுக்கு செகண்ட் மிடம் எப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க? நவம்பர் செகண்ட் வீக்ல ஸ்டார்ட் ஆகிடும் இல்லையா? ஸோ எல்லாரும் கான்ஷியஸாக கவனிச்சுக்கிட்டே வரலாம். அப்போது இந்த கொஷினுக்கும் நம்ம ஆன்சர் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எனக்கு இந்த இடத்துல ட்ராவல் ஆகுது. ஓகே, என்ன கொஷின் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ரைட் த ரிலேஷன்ஷிப் ஆஃப் de Broglie wavelength lambda associate with the particle mass in terms of kinetic energy. ஸோ கைனட்டிக் எனர்ஜியோட கனெக்ட் பண்ணுற மாதிரி சொல்லுங்க அப்படிங்கிற டேர்ம்ஸில் இவங்க கேட்குறாங்க. ஸோ கைனட்டிக் எனர்ஜியோட கனெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். இதில் பெரிய டெரிவேஷன்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ அப்போ நம்ம சொல்லிடலாமா? Write the relationship of de Broglie wavelength lambda associate with a particle mass m in terms of kinetic energy k. எதோட கனெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? மாஸ் எம்மும் இருக்கணும், கைனட்டிக் எனர்ஜியும் இருக்கணும். எப்படி ஃபார்முலா கொண்டு வரலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா de Broglie wavelengthனாலே கண்ணை மூடிட்டு ஃபர்ஸ்ட் எழுத வேண்டியது lambda is equal to h by p. எழுதியாச்சு. மொமெண்டம்க்கு பதிலாக அடுத்து நான் உள்ள எடுத்துகிட்டு வர்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2m கைனட்டிக் எனர்ஜி. அவ்வளோதான், கொண்டு போய் அப்ளை பண்ணிடலாம். ஸோ அப்ளை பண்ணோன்னா we will get lambda is equal to h divided by 2m root of 2m kinetic energy. மேம் இந்த ஃபார்முலா எப்படி வந்தது? இது வரைக்கும் நான் பார்க்கலையே அப்படிங்கிறவங்க இந்த இடத்துல இதோட ஃபார்முலாவை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ தட் இஸ் அ கைனட்டிக் எனர்ஜியை பற்றி நான் பேச போகிறேன். கைனட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு half mv ஸ்கொயர். இதை நான் ஒரு எம்மால் மல்டிப்ளை பண்ணி ஒரு எம்மால் டிவைட் பண்ணுறேன். அப்போ கைனட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு half m square v square divided by m. So kinetic energy is equal to half mv the whole square divided by m. Momentum mv replace பண்ணோனா kinetic energy is equal to 1 by 2 p square divided by m. Therefore p squared is equal to 2m kinetic energy. இப்படி தான் இந்த ஃபார்முலா ப்ராபகேட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஃபார்முலாவில் டைரக்டாக நீங்கள் மொமெண்டம் வித் ரெஸ்பெக்ட் டு கைனட்டிக் எனர்ஜியோட டேர்மை கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்படியே அப்ளை பண்ணி இங்கனக்குள்ளே நீங்கள் ஆன்சரையும் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஸோ இது எல்லாமே de Broglie வேவோட அலைன்மெண்ட் மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷன். அவர் ஒரு தியரிட்டிக்கல் செட்டப் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கொண்டு வந்த செட்டப்பை இங்கனக்குள்ளே கிளியராக நம்ம சொல்லியாச்சு. சரி, ஓகே. அதுக்கடுத்து பாருங்க, எலக்ட்ரான் அண்ட் ஆல்ஃபா பார்ட்டிகல் கொஷின் ட்விஸ்ட் பண்ணுறாங்க. நமக்கு எப்படி ட்விஸ்ட் பண்ணுறாங்க? எலக்ட்ரான் அண்ட் ஆல்ஃபா பார்ட்டிகல் ஹாவ் same kinetic energy. How are the de Broglie wavelength associated with them related? Okay. So எனக்கு வேவ்லென்த் படி யாருக்கு அதிகம்னு கேட்டிருந்தாங்கன்னா நான் என்ன சொல்லியிருப்பேன்? எப்போவுமே டெஃபினட்டாக பாருங்கள், எனக்குள்ள lambda is equal to h divided by root of 2m kinetic energy. கைனட்டிக் எனர்ஜி சேம் அப்படின்னு ஒரு வேர்டு வந்துட்டாவே வேவ்லென்த் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு மாஸ். இதை தான் நம்ம பேசுவோம். கரெக்டா? ஸோ அப்போது வேவ்லென்த் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். வேவ்லென்த் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிக்கல் இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு மாஸ் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிக்கல். ரூட் டைம்ஸில் நான் இங்கனக்குள்ளே எழுதிடுறேன். ஏன்னா இங்கே மாஸ் வந்து ரூட்டில் இருக்குது, எழுதிட்டேன். ஆல்ஃபா பார்ட்டிக்கலோட மாஸ் எப்படி இருக்கும்? ஆல்ஃபா பார்ட்டிக்கலோட மாஸ் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிக்கல் இஸ் 4 times ஆஃப் மாஸ் ஆஃப் புரோட்டான். மாஸ் ஆஃப் த சார்ஜ் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிக்கல் இஸ் 2 times ஆஃப் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான். இப்படி தான் ட்ராவல் ஆகும் மாஸ் ஆஃப் த புரோட்டான். ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல நம்மளுடைய கான்செப்ட் நான் எழுதியாச்சு. ஸோ அப்போது இங்கே மாஸ் எனக்கு 4 times இருக்கும். சரி, ஓகே. மாஸ் 4 times இருந்தால் கம்பேரிட்டிவ்லி நம்ம எழுதலாம். ஸோ லாம்டா இ டிவைடட் பை
lambda of alpha particle is inversely proportional. அப்போ inversely proportional அப்படிங்கிறத நான் இங்கனக்குள்ள propagate பண்ணுறேன். அப்போ root of mass of alpha particle divided by mass of electron அப்படின்னு சொல்லி convert ஆகும். ஸோ இதுதான் இவங்களுடைய ரிலேஷன். அப்போ mass kinetic energy constantனா de Broglieல நீங்கள் கண்ணை மூடிட்டு இந்த ஃபார்முலாவை ஞாபகம் எடுத்துட்டு வந்துடலாம். அந்த ஃபார்முலா தான் wavelength is inversely proportional to mass. எப்போ மட்டும் இந்த வேர்டு யூஸ் பண்ணணும்? when they mention kinetic energy is sameங்கிற வேர்டு மென்ஷன் ஆகும்போது மட்டும் இந்த ஃபார்முலாவை நீங்கள் கொண்டு வந்து ஹைலைட் பண்ணால் போதும். வேற எந்த இடத்துலையும் இது தேவையில்லை. அப்போ இந்த ஷார்ட் கொஸ்டினையும் நான் கிளியர் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ derive an expression for wavelength of de Broglie of electrons. இது ஆல்ரெடி நம்ம டிரைவ் பண்ணிட்டோம். இதில் நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் நோட் பாயிண்ட்டும் கொடுத்துருந்தேன். ஸோ திஸ் இஸ் ஒன்லி ஃபார் எலக்ட்ரான். உன்னை குழப்பறதுக்காக அவங்க புரோட்டானுன்னு மாற்றிட்டாங்கன்னா என்ன பண்ணுவ? நியூட்ரான்னு மாற்றிட்டா என்ன பண்ணுவ? சப்போஸ் உங்களுக்கு அவங்க வேற பார்ட்டிக்கல் கொடுத்துட்டா என்ன பண்ணுவ? ஸோ மெயின் 3 பார்ட்டிகல்ஸ்க்கு நானே வேல்யூ கொடுத்துருந்தேன். சப்போஸ் மாற்றுறாங்கன்னா யூ ஹாவ் டு டேக் த ஒன்லி ஃபார்முலா h டிவைடட் பை ரூட் ஆஃப் 2m. எலக்ட்ரான் வோல்ட் மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ வோல்ட் எவ்வளோ கொடுக்குறாங்களோ மாஸ் ஆஃப் தட் பார்ட்டிக்கல், சார்ஜ் ஆஃப் தட் பார்ட்டிக்கல் யூஸ் பண்ணி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. வேற எதுவும் நீங்கள் இந்த இடத்துல ஹைலைட் பண்ண வேணாம். ஸோ ஒரு லாங் டெரிவேஷனை ஆல்ரெடி நம்ம அந்த இடத்துல போட்டுட்டு வந்தாச்சு. என்ன பசங்களா, என்னாச்சு? கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்களா? கான்செப்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இங்கனக்குள்ளே கேளுங்க. நீங்கள் அப்படியே டவுட்லேயே இருக்க வேண்டாம், வெயிட் பண்ண வேணாம். என்ன டவுட்னாலும் இங்கனக்குள்ளே நீங்கள் தாராளமாக கேட்கலாம். சரி, ஓகே. இப்போ அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மேட்டர் வேவ்ஸில் இவர் கொடுத்தது எல்லாமே தியாரிட்டிக்கல், மேத்தமெட்டிக்கல். எக்ஸ்பிரிமெண்டலாக ஒரு ப்ரூஃப் வேணுமே. இதை எக்ஸ்பிரிமெண்டலாக செஞ்சு பார்த்து ப்ரூஃப் பண்ணது யாரு? நீங்கள் கொடுத்தது எல்லாமே தியரிட்டிக்கல் தான், பட் எக்ஸ்பிரிமெண்டலாக யாருப்பா அந்த ப்ரூஃபை எடுத்துகிட்டு வந்தது அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிங்கன்னா அந்த கொஷினில் நான் இங்கனக்குள்ளே உங்களுக்கு எடுத்துகிட்டு வர 2 நேம், தட் இஸ் டேவிசன் அண்டு ஜெர்மர். இவங்க தான் de Broglie சொன்னது ஒரு வேளை கரெக்டாக இருக்குமோ? ஒரு வேவை பார்ட்டிக்கல்னு ப்ரூஃப் பண்ண முடியுதுன்னா ஒரு பார்ட்டிக்கலை என்னால் வேவ்னு ப்ரூஃப் பண்ண முடியுமா முடியாதா? தெரியலையே, சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இந்த இடத்துல எடுத்துட்டு வந்தது டேவிசன் அண்ட் ஜெர்மர் தான். ஸோ டேவிசன் அண்ட் ஜெர்மரோட எக்ஸ்பிரிமெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டாமா? ஸோ இங்கனக்குள்ளே பார்த்துடலாம். நான் உங்களுக்கு கிறிஸ்ப் நோட்ஸ் பாயிண்ட்ஸாக தர்றேன். சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு படிக்கிறதுக்கு தியரிட்டிக்கல்லாம் நிறையா இருக்குது மேம் இந்தந்த கொஷின்ஸ் வந்து நிறையா பஞ்ச் பேராகிராஃபாக இருக்குது, எங்களுக்கு ஷார்ட் பண்ணி கொடுங்கன்னாலும் அது என்னென்ன கொஷினுங்கிறத மறக்காமல் இந்த இடத்துல நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிடுங்க. அது எல்லாமே நான் ஷார்ட் பண்ணி கொடுக்குறேன், சரிங்களா? ஸோ டேவிசன் அண்ட் ஜெர்மர் எக்ஸ்பிரிமெண்ட்டை நம்ம இந்த இடத்துல பார்த்துடலாம். ஸோ டேவிசன் அண்ட் ஜெர்மர் எக்ஸ்பிரிமெண்ட் நம்மளை ஸ்டோரி எழுத வைக்கணும்னா இந்த மாதிரி தான் ஸ்டோரி எழுத வைப்பாங்க. அதுக்கு நம்ம டயக்ராம் கரெக்டாக போடணும், ப்ளஸ் அவங்க தேவைப்படுற பாயிண்ட்ஸ் கரெக்டாக எழுதணும். இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குது. ஸோ நான் அதை பாயிண்ட் வைஸ் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ பாயிண்ட் வைஸ் எப்படி சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் ஒன், இது என்ன டேர்ம்ஸ் படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டரிங் ஆஃப் எலக்ட்ரான். எலக்ட்ரான் எனக்கு ஸ்கேட்டர் ஆகும் அப்படிங்கிற டேர்ம்ஸ் படி தான் இதை நம்ம ஒர்க் பண்ண வைக்க போகிறோம். ஸோ ஸ்கேட்டரிங் ஆஃப் எலக்ட்ரான். எலக்ட்ரான் எதுல இருந்துமா வெளியில் வரும்? கண்டிப்பாக ஒரு மெட்டல்ல இருந்தோ இல்லை ஒரு சாலிட்ல இருந்தோ தான் வெளியில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ நம்ம இங்கனக்குள்ளே எங்கே எப்படி எழுதிக்கலாம்? ஃப்ரம் சாலிட், அதுலேருந்து எனக்கு வெளியில் வரும். ஸோ எலக்ட்ரான் வெளியில் வருது இல்லையா? எலக்ட்ரான் இஸ் எமிட்டட். அந்த எலக்ட்ரான் வெளியில் வர்ற டேர்மை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? எலக்ட்ரான் எமிட்டட். அப்போ எலக்ட்ரான் எனக்கு வெளியில் வருது. இப்படி வெளியில் வர்ற எலக்ட்ரானை நான் எது மேலே விழுக வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிக்கல் மேலே விழுக வைக்கிறேன். வெளியில் வர்ற எலக்ட்ரானை நான் நிக்கல் மேலே விழுக வைக்கிறேன். ஓகே, ஸோ தேர்ட் ஒன், இந்த நிக்கல் கிறிஸ்டலை ஏன் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு ஒரு கொஷின் கேட்டாங்க அப்படின்னா இந்த நிக்கல் கிறிஸ்டலை யூஸ் பண்ணி என்னால் 3 டைமென்ஷனல் டைஃப்ராக்ஷன் கிரேட்டிங் அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அந்த பர்டிகுலர் ரீசனுக்காக தான் நான் இங்கனக்குள்ளே நிக்கலை சூஸ் பண்ணியிருக்கேன். எதை அனலைஸ் பண்ண முடியும்?
3-dimensional diffraction grating வரைக்கும் எடுத்து என்னால் பிஹேவ் பண்ணும். அந்த பர்டிகுலர் ரீசனுக்காக இங்கே நான் நிக்கல் எடுத்திருக்கேன். அப்போ ஸ்டோரி படி என்ன இருக்கும், இங்கனக்குள்ளே எனக்கு நிக்கல் கிறிஸ்டல் இருக்குது, இங்கனக்குள்ளே எலக்ட்ரான் கன் இருக்குது. எலக்ட்ரான் கன்னுங்கிறது எலக்ட்ரான் ஸ்கேட்டர் ஆகும். ஸ்கேட்டர் ஆகிற எலக்ட்ரான் எல்லாத்தையும் ஒரே டைரக்ஷனில் அனுப்புவோம். ஸோ ஒரே டைரக்ஷனில் அனுப்பும்போது அது தின் அலுமினியம் அண்ட் அலுமினியம் சிலிண்டர் வழியாக வந்து இங்கே நிக்கல் கிறிஸ்டல் மேலே விழுகும். ஸோ நிக்கல் கிறிஸ்டல் மேலே விழுந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது கான்செப்ட்ஸ் படி அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ அப்போ இந்த நிக்கல் கிறிஸ்டல் மேலே எனக்கு விழுகுது, எலக்ட்ரான் கன்லேருந்து வந்தது விழுகுது. ஸோ இப்படியே எனக்கு ஸ்ட்ரைட்டாக வர்றது என்ன ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, டைஃப்ராக்ட் ஆக சான்ஸ் இருக்குது. அப்போ நம்ம இங்கே என்ன சொல்கிறோம், டைஃப்ராக்ஷன் பேஸ் பண்ணி பேசுகிறோம். ஸோ தட் இஸ் அ டைஃப்ராக்டட் பீம். அது இந்த எலக்ட்ரான்ஸ் போய் அப்படியே நிக்கல் மேலே விழுந்ததும் அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாம் என்ன ஆகும், நமக்கு டைஃப்ராக்ட் ஆகும். ஸோ டிஃப்ராக்ஷன் நடக்கும். ஸோ அந்த டிஃப்ராக்டட் பீம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த டிஃப்ராக்டட் பீமை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிசீவ் பண்ணிக்கிறோம். எதை வச்சு ரிசீவ் பண்ணுறீங்க, டிடெக்டார்ஸ் வச்சு ரிசீவ் பண்ணுறீங்க. ஹலோ நல்லா இருக்கீங்களா, வெல்கம். இப்படியா ரிசீவ் பண்ணுவாங்க, டிடெக்டார்ஸ் வச்சு நமக்கு இங்கனக்குள்ள ரிசீவ் பண்ணிடுறாங்க. மேம் ஒரு டைரக்ஷன்லையா மேம் வரும், அவங்க டிடெக்டார்ஸ் வச்சு ரிசீவ் பண்ணுறதுக்கு இல்லை, அந்த டிடெக்டார் ரொட்டேட்டிங் பொசிஷனில் இருக்கும். ஸோ ரொட்டேட்டிங் ஆங்கிளை பேஸ் பண்ணி தான் இந்த இடத்துல எலக்ட்ரான்ஸை அவங்க அப்சர்வ் பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் அந்த இடத்து எலக்ட்ரான் கன்ல இருந்து நமக்கு எலக்ட்ரான்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதோட அப்ளைடு வோல்டேஜை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்ளைடு வோல்டேஜை நமக்கு சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஸ்கேட்டர்ட் பீமோட லெவலும் நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ இவ்வளோ தான் பாயிண்ட். எலக்ட்ரான் கன்லேருந்து எலக்ட்ரான் வெளியில் வருது, அது ப்ராப்பராக வெளியில் வர்றதுக்காக நான் தின் அலுமினியம் டயக்ராம்ஸ் அண்டு அலுமினியம் சிலிண்டர் வச்சுருக்கேன். வெளியில் வர்ற எலக்ட்ரான் இங்கே நிக்கல் கிறிஸ்டல் மேலே விழுகுது, விழுந்ததும் ஸ்கேட்டர் ஆகுது. அதை கேப்சர் பண்ணுறதுக்கு எலக்ட்ரான் டிடெக்டார்ஸ் இருக்காங்க. இங்கே நான் பொட்டன்ஷியல் மாற்றிக்கிட்டே இருக்கேன். ஓகே, அப்போது இந்த இடத்துல என்ன தியரம் நடந்திருக்கும், ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து பொட்டன்ஷியல் மாற்றிக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் பர்டிகுலராக எனக்கு 54 வோல்ட்டில் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பாயிண்ட்லாம் ரொம்ப கிராஸ்பாக எடுத்துகிட்டு வந்த பாயிண்ட். அப்போ 50 டிகிரியில் இருந்து உங்களுக்கு 50 டிகிரி கரெக்டாக அட் 54 வோல்ட். ஸோ பொட்டன்ஷியல் 54 வோல்ட்டில் 50 டிகிரியில் எனக்கு நிறைய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வெளியில் வந்திருக்காங்க. ஸோ அதிக அளவு எலக்ட்ரான்ஸ் எனக்கு இந்த பர்டிகுலர் ஆங்கிளில் ஸ்கேட்டர் ஆகிருக்கிறது தெரியுது. ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் ஆங்கிளில் லாட் ஆஃப் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வெளியில் வந்தனால ஐ டுக் லாம்டா ஆஃப் வேவ் லென்த் ஆஃப் எலக்ட்ரானோட ஃபார்முலாவை எடுத்துக்கிறேன். ஸோ தட் இஸ் 12.27 into 10 power minus 10 divided by root v. எந்த பொட்டன்ஷியல் அதிக அளவு எலக்ட்ரான்ஸ் வெளியில் வந்தாங்க, ஸோ தட் இஸ் 12.27 into 10 power minus 10 divided by root v is 54. ஸோ இதோட வேவ் லென்த் பார்த்தோன்னா தட் இஸ் 1.67 into 10 power minus 10. ஸோ இதுதான் அந்த மேஜிக்கல் வேவ் லென்த். அப்போ இந்த வேவ் லென்த்தில் டி ப்ரோக்லியோட ஹைப்போதிசிஸ் எனக்கு பக்காவாக ப்ரூஃப் ஆச்சு. இதை தான் டேவிஸ் அண்ட் ஜெர்மர் எக்ஸ்பிரிமெண்ட் ப்ரூஃப் பண்ணாங்க. அப்போ தியரிட்டிக்கல் பாயிண்ட்ல இது ரொம்ப முக்கியம். தென் இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் முக்கியம். கரெக்டாக 54 வோல்டேஜில் 50 டிகிரியில் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்கேட்டர்டு எலக்ட்ரான்ஸ் எனக்கு கிடச்சிது. தியரிட்டிக்கல் பாயிண்ட்ஸில் இந்த 4 பாயிண்ட்டும் உள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் தியரியை அனலைஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம கான்செப்டை இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஓகே, அப்போ இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சுன்னா இந்த லாங் ஆன்சரையும் நான் படிச்சுட்டேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நான் இங்கனக்குள்ள லாங் ஆன்சரில் உங்களுக்கு ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ டயக்ராமில் நீங்கள் புக்கில் இருக்கிற டயக்ராமையே தாராளமாக போட்டு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். சரிங்களா? இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்லாம் தாராளமாக ஹைலைட் பண்ணிடலாம். அடுத்தது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மேட்டர் வேவ்ஸ் பார்க்கும்போதே நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். This is used in electron microscope. அப்போ இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்புங்கிறது என்ன, ஒன்றும் இல்லைப்பா. நம்ம லேபில் நீங்கள் நார்மலாக என்ன வச்சுருப்பீங்க, ஒரு லைட் வச்சு மைக்ரோஸ்கோப் பார்ப்பீங்க. அந்த லைட் வந்து அந்த ஸ்பெசிமன் மேலே விழுகும். இங்கே எலக்ட்ரான் வந்து அந்த ஸ்பெசிமன் மேலே விழுகுது. எலக்ட்ரான் கண்டினியூஸாக வந்து அந்த ஸ்பெசிமன் மேலே விழுகுது. ஸோ அதை தான் நான் இங்கனக்குள்ளே எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அப்படிங்கிற டேர்ம்ஸில் சொல்கிறேன். ஸோ இங்கேயும் தேவைப்படுற பாயிண்ட்ஸை ரொம்ப கிளியர் கட்டாக நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். நல்லா லிசன் பண்ணிகிட்டே வாங்க. எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் EM, கரெக்டா?
ஸோ ஃபஸ்ட்டு சப்டைட்டில் எழுதிடலாம். தட் இஸ் அ பிரின்சிபல். எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் எந்த பிரின்சிபல் படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட கேட்டாங்கன்னா அதை நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக சொல்லிடுவேன். தட் இஸ் எ வேவ் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரான். எலக்ட்ரான் ஒரு வேவாக மாறுச்சுன்னா எப்படி பிஹேவ் பண்ணுங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இது எனக்கு ஒர்க் ஆகுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், இதோட ரெசல்யூஷன் பவர், இதோட ரிசால்விங் பவர் inversely proportional to wavelength. ஸோ அப்போது ரிசால்விங் பவர் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வேவ்லென்த் அப்படிங்கிறனால ஷார்ட்டர் வேவ்லென்த்துக்கும் ஷார்ட்டர் வேவ்லென்த்துக்கு ஹை ரிசால்விங் பவர் இருக்கும். இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தானே, இதில் பெருசாக சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? ஷார்ட்டர் வேவ்லென்த்துக்கு ஹை ரிசால்விங் பவர் இருக்கும். ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் எனக்குள்ளே ஹைலைட் பண்ணுறேன். ஸோ ஷார்ட்டர் வேவ்லென்த் ஹாவ் ஹை ரிசால்விங் பவர். ஓகே, எழுதியாச்சு. இது யார் இந்த பிரின்சிபல் கொண்டு வந்தா? டி ப்ரோக்லி தான் கொண்டு வந்தாங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? எலக்ட்ரான் கன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அந்த எலக்ட்ரான் கன்லேருந்து லெஸ் டைமில், அதாவது ரொம்ப ரொம்ப கம்மியான டைமில் எனக்கு நிறைய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வெளியில் கண்டினியூஸாக வருவாங்க. எனக்கு நிறைய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வெளியில் கண்டினியூஸாக வர்றாங்க. ஓகே, அப்போது இந்த இடத்துல எலக்ட்ரான்ஸோட மாஸ் ரொம்ப கம்மிங்கிறனால அவங்களுடைய வேவ்லென்த் ஃபேக்டரையும் எனக்குள்ளே நம்ம செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த இடத்துல மாஸ் கம்மிங்கிறனால தே ஹாவ் அ குட் வேவ்லென்த் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, இங்கே எனக்குள்ளே உங்களுக்கு மற்ற வேவ்லென்த்தை கம்பேர் பண்ணும்போது, அதாவது ஒரு ஆப்டிக்கல் லைட் ஒயிட் லைட்டை கம்பேர் பண்ணும்போது வேவ்லென்த் ஆஃப் எலக்ட்ரான் ரொம்ப கம்மி. அப்போது வேவ்லென்த் ஆஃப் எலக்ட்ரான் எனக்கு லெஸ்ஸாக இருக்கிறனால ரிசால்விங் பவர் வந்து எனக்கு ஹையாக இருக்குது அப்படிங்கிற பாயிண்ட்டையும் இங்கே எனக்குள்ளே நம்ம ஹைலைட் பண்ணிடலாம். சரி, ஓகே. அதுக்கப்புறம் ஒர்க்கிங் எப்படி மேம் நடக்கும்? செகண்ட் டைட்டில் நம்ம போகணும் இல்லையா? ஸோ செகண்ட் டைட்டில் எனக்கு ஒர்க்கிங் எப்படி நடக்குதுங்கிறத இங்கே நம்ம பார்த்துடலாம். ஸோ ஒர்க்கிங் பெருசாக ஒன்றும் கிடையாது. ஸோ சிம்பிள் டேர்ம் தான். ஒரு ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப் எப்படி ஒர்க் ஆகுதோ அதே டேர்ம் தான் எனக்கு. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இட் இஸ் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் இஸ் ஹைலி சிமிலர் டு, எதோட சிமிலாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப்போட சிமிலர். இந்த இடத்துல லைட்டுக்கு பதிலாக நீங்கள் எலக்ட்ரானை பாஸ் பண்ணுறீங்க. எலக்ட்ரானை எது வழியாக பாஸ் பண்ணுறீங்க? ஒரு மேக்னெட்டிக் லென்ஸ் வழியாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. பாஸ் பண்ணும்போது இந்த இடத்துல டைவர்ஜென்ஸ் அண்டு கன்வர்ஜென்ஸை நீங்கள் தாராளமாக கண்ட்ரோல் பண்ண முடியும். பிகாஸ் இட் இஸ் ஏ சார்ஜ்டு பார்ட்டிக்கல். ஸோ டைவர்ஜென்ஸ் அண்டு கன்வர்ஜென்ஸ், எந்த இடத்துல நீங்கள் டைவர்ஜ் பண்ணணும், எந்த இடத்துல கன்வர்ஜ் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களால் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ எலக்ட்ரான்ஸை எமிட் பண்ண வைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஹை சோர்ஸை ஆக்சிலரேட் பண்ணி எலக்ட்ரானை எமிட் பண்ண வைக்கிறீங்க. ஸோ எமிட் பண்ணக்கூடிய எலக்ட்ரான் எங்கே வந்து உங்களுக்கு ஃபால் ஆகும்? பாருங்க, டயக்ராம் பாருங்க. ஸோ திஸ் இஸ் அ ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப், திஸ் இஸ் அ எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். ஸோ எலக்ட்ரான் சோர்ஸ் நல்ல சார்ஜை ஆக்சிலரேட் பண்ணக்கூடிய எலக்ட்ரானை ட்ரிகர் பண்ணி எலக்ட்ரான் கண்டினியூஸாக வருது. வரக்கூடிய எலக்ட்ரான் கண்டென்சர் லென்ஸ் வழியாக ட்ராவல் ஆகுது. இங்கே தான் நீங்கள் ஆப்ஜெக்டை வச்சுருக்கீங்க. ஸோ அப்படி ட்ராவல் ஆகி வர்ற இமேஜை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ப்ரொஜெக்டர் லென்ஸ், இடையில க்ரியேட் ஆகிற இன்டர்மீடியட் இமேஜ் எல்லாத்தையுமே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக இங்கே எனக்குள்ள ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்டும் வச்சு அதை நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிறோம். இதுதான் நம்மளுடைய டோட்டல் ப்ராசஸ். ஸோ அப்போ இந்த ப்ராசஸில் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணிடுறேன். இந்த பர்டிகுலர் ப்ராசஸில் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லிவிங் ஆர்கானிசமை கொண்டு போயிட்டு இந்த இடத்துல வைக்க முடியாது. ஏன்னா நீங்கள் அது மேலே எலக்ட்ரானை பாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் அது மேலே எலக்ட்ரானை பாஸ் பண்ணுறனால ஒரு லிவிங் ஆர்கானிசம் மேலே கொண்டு போய் வச்சிங்கன்னா அது உங்களுக்கு அந்த இடத்துல இறந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எலக்ட்ரான்ஸை கண்டினியூஸாக பாஸ் பண்ணும்போது தட் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு த கரண்ட் பாஸ். ஸோ நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஹை கரண்ட்டாக கணக்குள்ளே பாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால அது இறந்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குங்கிறதையும் இங்கே எனக்குள்ளே நம்ம சொல்லிடலாம். ஸோ திஸ் இஸ் அ ஹைலி தியரிட்டிக்கல் பாயிண்ட். இதில் தேவைப்பட்ட தியரிட்டிக்கல் பாயிண்ட்டை இங்கே எனக்குள்ளே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். ஸோ சிம்பிளாக இந்த டேர்ம்ஸை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு வந்தாச்சு. ஓகே, திஸ் இஸ் அ
basic explanation. So நம்மளோட theoretical base பண்ணி கேட்டது brief explanation of working of electron microscope அப்படினு சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த electron microscope ஓட explanation நம்ம இங்க பக்காவா கொண்டு வந்துட்டோம். So இனி இந்த electron microscope ஓட explanation உங்களுக்கு ரொம்ப clear-ஆ தெரிஞ்சிருக்கும். அடுத்து வர போறது X-rays. So X-rays பத்தி தான் இப்போ நீங்க பார்க்க போறீங்க. X-rays பத்தி சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம புக்ல இருக்கிற பாயிண்ட்ஸ் மட்டும் இல்லாம X-rays பத்தி உங்களுக்கு நான் நிறைய விஷயங்களை இப்போ எடுத்துட்டு வர போறேன். So X-rays பார்த்தறலாம். பசங்களா ரெடியா இருந்தா சொல்லலாம். எஸ் அர்ஜுன், வணக்கம். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்கீங்க அர்ஜுன்? X-rays. X-rays பார்த்தறலாமா? frequent-ஆ யூஸ் பண்ணக்கூடிய word. X-rays, X-rays, X-rays. frequent-ஆ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற word இல்லைங்களா? சூப்பர். அப்ப இந்த X-raysல இருந்து இதுக்கு எப்படி X-rayங்கிற நேம் வந்தது? இந்த ஸ்டோரியில இருந்தே நம்ம எனக்குள்ள உங்களுக்கு கான்செப்ட்ஸ் பேசுற மாதிரி தான் இருக்கும். சரி, ஓகே, நம்ம X-rayல இருந்து எனக்குள்ள கான்செப்ட்ஸ் பேச ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் X-rayவை பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன் நான் கொடுத்துட்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, உங்களுக்கு X-rayங்கிறது it is a one of the electromagnetic wave. This is one of the electromagnetic wave. Okay, align பண்ணியாச்சு. one of the electromagnetic wave. சரி, ஓகே. இந்த X-rays வேற என்ன பண்ண முடியும்? டிஸ்கவர் எப்படி பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும். அப்போ என்னுடைய ஃபர்ஸ்ட் சப்டைட்டில் என்னங்கிறத பாருங்க. தட் இஸ் a discovery of X-rays. ஆக்சுவலி ஒரு ஸ்டோரி இருக்குது டிஸ்கவரி ஆஃப் எக்ஸ்ரேஸ்க்கு. ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கும் போது இது என்ன ரேனே தெரியாதனால இதுக்கு நேம் வைக்கல, அன்னோன் ரே. ஃபைனலாக அன்னோன் எல்லாமே எக்ஸ் தானே, ஸோ எக்ஸ்ரே அப்படின்னு சொல்லி நேம் வச்சுட்டாங்க. ஸோ இந்த எக்ஸ்ரேஸ் எப்படி ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான்ஸ், ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆக்சிலரேட் ஆன எலக்ட்ரான்ஸை கொண்டு போய் நீங்கள் ஒரு மெட்டல் மேலே வெளுக வைக்கும் போது, ஓகேங்களா, அதுவும் ஹெவி மெட்டலாக கூட இருக்கலாம், ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான்ஸை கொண்டு போய் ஒரு மெட்டல் மேலே விழுக வைக்கும் போது வெளியில் வர்ற எனர்ஜி வேவ் லென்த், அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், X-rays அப்படின்னு சொல்லி நம்ம டினோட் பண்ணுறோம். ஸோ ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான்ஸை கொண்டு போய் ஒரு மெட்டல் மேலே நீங்கள் விழுக வைக்கிறீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு X-rays வெளியில் வரும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இதோட வேவ் லென்த் 0.1ல இருந்து 100 ஆம்ஸ்ட்ராங் வரைக்கும் உங்களுக்கு இது ட்ராவல் ஆகும். இது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவுங்கிறனால இட் டஸ் நாட் அஃபெக்ட் பை எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஏன்னா இது உங்களுக்கு ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ், இது எதுக்கு உங்களுக்கு அஃபெக்ட் ஆக போகுது? ஸோ இட் டஸ் நாட் அஃபெக்ட் பை த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறதையும் இங்கனக்குள்ளே நம்ம ஹைலைட் பண்ணிடலாம். சரி, ஓகே, இதில் இருந்து நம்ம அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்ரேஸை நான் சொல்லிட்டு இருக்கேன்னா, எக்ஸ்ரேஸில் மட்டும் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் அதிகம் பசங்களா. எக்ஸ்ரேஸில் மட்டும் யூ ஹாவ் அ லாட் ஆஃப் பாயிண்ட்ஸ், ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் இல்லை, யூ ஹாவ் அ லாட் ஆஃப் பாயிண்ட்ஸ், நிறைய நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்போ எக்ஸ்ரேஸை இங்கனக்குள்ளே நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் பாருங்கள். ஓகே, ஸோ அப்போ இங்கனக்குள்ளே நான் டைட்டில் அலைன் பண்ணிட்டேன். ஸோ எக்ஸ்ரேஸோட வேவ் லென்த்தும் நான் சொல்லிட்டேன். ஸோ இப்போ ஒரு எக்ஸ்ரேவை ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு நீடட் என்னென்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், யூ நீட் அ சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான். உங்களுக்கு எலக்ட்ரான்ஸ் வேணும், ஏன்னா எலக்ட்ரான்ஸ் தான் ஹெவி மெட்டல் மேலே மோதும் போது உங்களுக்கு எக்ஸ்ரேஸ் வருதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ செகண்ட் ஒன் அந்த எலக்ட்ரானை ஆக்சிலரேட் பண்ணக்கூடிய செக்மெண்ட் வேணும். ஸோ தேர்ட் ஒன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தட் இஸ் த ஹை அட்டாமிக் மாஸ் இருக்கக்கூடிய, அதாவது ஹை அட்டாமிக் வெயிட் இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் வேணும். இதெல்லாம் இருந்தது அப்படின்னா உங்களால் எக்ஸ்ரேஸை எடுத்துகிட்டு வெளியில் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் பேசிக் கான்செப்ட். ஓகே, அப்போ இந்த பேசிக் கான்செப்ட் டிஸ்கவரி ஆஃப் எக்ஸ்ரேஸில் நம்ம சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்து நம்மளுடைய டைட்டில் என்ன? தட் இஸ் அ ப்ரொடக்ஷன் ஆஃப் எக்ஸ்ரே. ப்ரொடக்ஷன் ஆஃப் எக்ஸ்ரே பார்த்துடலாமா? ஸோ ப்ரொடக்ஷன் ஆஃப் எக்ஸ்ரே அப்படிங்கிறத நான் இங்கனக்குள்ளே பார்க்க போகிறேன். ஸோ ப்ரொடக்ஷன் ஆஃப் எக்ஸ்ரேல ஃபர்ஸ்ட் நீங்கள் எந்த டியூப் பற்றி எடுக்கிறீங்க? ஒரு இவாக்குவேட்டட் கிளாஸ் டியூப் எடுத்துடுறீங்க. யூ ஆர் டேக்கிங் ஏ இவாக்குவேட்டட் கிளாஸ் டியூப். நல்லா பாருங்கள், யூ ஆர் டேக்கிங் ஏ இவாக்குவேட்டட் கிளாஸ் டியூப் நீங்கள் எடுத்துடுறீங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த இவாக்குவேட்டட் கிளாஸ் டியூப் நம்ம எடுத்தாச்சு. இதில் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, we are using the cathode and anode segments நம்ம யூஸ் பண்ணிடுறோம். ஓகே, இப்போது இந்த கேத்தோட் ஃபிலமெண்ட் இருக்குது இல்லைங்களா,
இந்த கேத்தோட் ஃபிலமெண்ட். இந்த கேத்தோட் ஃபிலமெண்ட்டை நான் ஒரு பேரியம் இல்லைன்னா ஒரு ஸ்ட்ராண்டியம் வச்சு நல்லா கோட் பண்ணிடுறேன். ஸோ இது எதுக்காக கோட் பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட் கொஷின், இது எதுக்காக கோட் பண்ணுறீங்கன்னா ஈவன் லோ டெம்பரேச்சரில் கூட உங்களுக்கு எலக்ட்ரான் எமிஷன் நடக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் ரீசனுக்காக இதை நான் கோட் பண்ணிடுறேன். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம எனக்குள்ளே கோட் பண்ணியாச்சு. ஸோ கோட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே மூவ் அப் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன இருக்கும்? இதை கோட் பண்ணதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ இந்த ஃபிலமெண்ட் இதை நம்ம ஒரு மாலிப்டினம் சிலிண்டருக்குள்ளே பிளேஸ் பண்ணிடுறோம். இந்த ஃபிலமெண்ட்டை ஒரு மாலிப்டினம் சிலிண்டருக்குள்ளே நம்ம என்ன பண்ணிடுறோம்? கம்ப்ளீட்டாக பிளேஸ் பண்ணிடுறோம். ஸோ இந்த ப்ராசஸ் நமக்கு நடக்குது. அப்போ இந்த ப்ராசஸில் உங்களுக்கு இந்த மொத்த செட்டப்பையும் கூலிட்ஜுக்குள்ளே வச்சுருப்பாங்க. அப்போ கூலிட்ஜ் டியூப் நமக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த கூலிட்ஜ் டியூபை நம்ம இங்கனக்குள்ளே எடுத்தாச்சு. ஸோ இந்த இடத்துல நான் சொன்ன கேத்தோட் ஃபிலமெண்ட்டோட ஒர்க் எல்லாம் இருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு ஆனோடு வச்சுருக்காங்க. ஸோ ரெண்டுக்கும் இடையில ஹை டென்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டுக்கும் இடையில ஹை டென்ஷன் கொடுக்கறதுக்காக கரண்ட் பொட்டன்ஷியல் கனெக்ஷன்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ இதிலிருந்து இது டார்கெட்டில் போய் நமக்கு விழுக ஆரம்பிக்குது. ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் அ கேத்தோட். ஸோ கேத்தோடோட பேசிக்ஸ் எல்லாமே நமக்கு பண்ணியாச்சு. ஸோ இப்போது இந்த இடத்துல ஹை டென்ஷன் கொடுக்கும்போது வெளியில் எஜெக்ட் ஆகக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாருமே போய் இங்கே இருக்கிற டார்கெட் மேலே விழுகிறாங்க. அப்போது வெளியில் உங்களுக்கு எக்ஸ்ரேஸ் எமிட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஹைலைட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் டோட்டல் கூலிட்ஜ் டியூபோட செட்டப். அப்போது தியரிட்டிக்கல் பாயிண்ட் படி நம்ம இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் எக்ஸ்ரேஸ் எல்லாத்தையுமே சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம். அப்போ இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் எக்ஸ்ரேஸில் நம்ம என்ன பாயிண்ட்டை இன்னும் ஆடப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, the first one நீங்கள் 10 kV - 80 kV வரைக்கும் கொடுக்கும் போதும் எலக்ட்ரான் என்ன ஆக ஆரம்பிச்சிடும்? உங்களுக்கு ஆட்டோமேட்டடாக உங்களுக்கு எமிட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எலக்ட்ரான் எமிஷனில் எனக்கு மோஸ்ட் ஆஃப் த டேர்ம் என்னவாக தான் வெளியில் போகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹீட் எனர்ஜியாக தான் வெளியில் போகும் அப்படிங்கிறதையும் நான் ஹைலைட் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுறேன். சரி, ஓகே மேம், இதெல்லாம் ஓகே தான். இப்போ எக்ஸ்ரேலேருந்து எனக்கு வெளியில் கிடைக்கிற எக்ஸ்ரே ஒரே ஒரு வேவாக தான் கிடைக்குமா? கிடையாது. எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரமாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ அப்போ இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் எக்ஸ்ரேஸ் எல்லாத்தையுமே நம்ம சொல்லிட்டு இப்போ நம்ம மூவ் அப் பண்ண போகிறது அந்த எக்ஸ்ரேஸோட ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிற டேர்மை தான் இப்போ இந்த இடத்துல பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரம்ங்கிறது என்ன? பஞ்ச் ஆஃப் எக்ஸ்ரேஸ் கிடைக்காம உங்களுக்கு கம்மியான அளவு இருக்கக்கூடிய எக்ஸ்ரேஸ் கிடைக்கிறது. இதை தான் நம்ம இந்த இடத்துல என்னென்னு டினோட் பண்ணுறோன்னா எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். அப்போ எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரம் எப்படி கிடைக்குதுன்னு சொல்லி இங்கனக்குள்ளே பார்த்துடலாம். ஸோ எனக்கு இங்கே கிடைக்கிறது எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரம். ஸோ எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா ஒரு எக்ஸ்ரே கிடையாது, எனக்கு நிறையா நம்பர் ஆஃப் ப்ராட் ரேஞ்ச் ஆஃப் எக்ஸ்ரேஸ் கிடச்சிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு டைப் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம். ஸோ கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கனக்குள்ளே உங்களுக்கு ஆல் பாசிபிள் வேவ்லென்த், அதாவது கம்மியானதில் இருந்து அதிகமாக இருக்கிற வரைக்கும் ஆல் பாசிபிள் வேவ்லென்த் எனக்கு கிடச்சிட்ருப்பாங்க. யூ வில் கெட் அ ஆல் பாசிபிள் வேவ்லென்த். அதில் லோ ஹை எதுவும் கிடையாது. ஸோ என்னென்னலாம் வெளியில் வர முடியுமோ எல்லாமே வெளியில் வரும். ஸோ லோ டு ஹை லெவலில் ஆல் பாசிபிள் வேவ்லென்த்ஸ் உங்களுக்கு கிடச்சிட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரமாக நம்ம டினோட் பண்ணுறோம். செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ கேரக்டரிஸ்டிக் ஸ்பெக்ட்ரம். ஸோ கேரக்டரிஸ்டிக் ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறத நம்ம எப்படி டினோட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பீக் வேல்யூ கிடைக்கும் இல்லையா, அதை தான் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி நான் டினோட் பண்ணுறேன். தட் இஸ் த பீக் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ பீக் கேரக்டரிஸ்டிக் தான் நமக்கு இந்த இடத்துல டினோட் ஆகுது. ஸோ பீக் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் மெட்டீரியல், இதை தான் நம்ம என்னென்னு டினோட் பண்ணுறோன்னா கேரக்டரிஸ்டிக் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். அப்போ இந்த கேரக்டரிஸ்டிக் ஸ்பெக்ட்ரம் எப்படி கிடைக்கும் உங்களுக்கு? இன்டென்சிட்டி வெர்சஸ் வேவ்லென்த் எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் எனக்கு இப்படி கண்டினியூஸாக கிடைக்கிறது வந்து
இப்படி கண்டினியூஸாக கிடைக்கிறது வந்து என்ன வேவ் அப்படின்னு சொல்லியிருக்கேன், தட் இஸ் அ கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லி நான் டினோட் பண்ணியிருக்கேன். இதே எனக்கு வந்து ஏதாவது ஒரு இடத்துல பீக்காக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம டினோட் பண்ணுறோம். அப்போ பீக்காக கிடைக்கிறது எப்படி நம்ம டினோட் பண்ணுறோம், எனக்கு இப்படியே ட்ராவல் ஆகுது, எனக்கு இப்படியே ட்ராவல் ஆகக்கூடிய இந்த வேவ் இங்கே போய் பீக்குக்கு வந்துடுது, அதுக்கப்புறம் இங்கே போய் பீக்குக்கு வருது. ஸோ ஃபஸ்ட்டு பீக், செகண்ட் பீக் அப்படின்னு சொல்லி நீங்கள் எந்த பீக்கை வேணும்னாலும் டினோட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம புக்கில் இருக்கிற டயக்ராம் மாதிரி போடணும் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேவ் ட்ராவல் ஆகி ஃபர்ஸ்ட் பீக், எனக்கு அடுத்த வேவ் ட்ராவல் ஆகி செகண்ட் பீக். ஸோ திஸ் இஸ் அ கே பீட்டா, நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ கே ஆல்ஃபா. கே பீட்டா கே ஆல்ஃபாங்கிறது என்னன்னு நான் ஆட்டம்ஸ் லெசன்ஸில் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? இதுதான் நமக்கு கிடைக்கிற எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா. ஸோ இந்த எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ராஸ் it is a continuous minimum and peak and well defined structure spectras ஆவும் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம ஹைலைட் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, வாட் இஸ் அ பிரம்ஸ்ட்ரலங் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் என்கிட்ட கேட்குறாங்க. ஸோ பிரம்ஸ்ட்ரலங் அப்படிங்கிறது என்ன, இது பெருசாக வேறு எதுவுமே கிடையாது. ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான்ஸை நான் எடுத்துக்கிறேன், அந்த எலக்ட்ரான்ஸை நான் டார்கெட்குள்ளே அனுப்புகிறேன், அனுப்பும்போது அந்த எலக்ட்ரான்ஸ் உள்ளே போகும். ஸோ உள்ளே போய் என்ன பண்ணும், உள்ளே இருக்கிற இன்னொரு எலக்ட்ரான், ஃபர்ஸ்ட் உள்ளே இருக்கிற இன்னொரு எலக்ட்ரானை அது வெளியில் எடுத்துகிட்டு வரும். அப்படி இல்லையா, உள்ளே போன எலக்ட்ரான் ஆக்சிலரேட் ஆகலாம் இல்லை டீசிலரேட் ஆகலாம். அப்படி வெளியில் எடுத்துகிட்டு வர்ற எலக்ட்ரானோட அந்த கான்செப்ட் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், பிரம்ஸ்ட்ரலங் ஆர் பிரேக்கிங் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம டினோட் பண்ணுறோம். ஸோ உள்ளே போன எலக்ட்ரான் வெளியில் வரும்போது அதோட கைனட்டிக் எனர்ஜி பிரேக் ஆகிருது, கம்மி ஆகிருது. ஏன்னா உள்ளே போய் வெளியில் வரும்போது அது ஒரு வேவையும் சேர்த்து எனக்கு எடுத்துகிட்டு வருது, ஒரு வேவ் லென்த்துக்கு அதோட எனர்ஜியை கொடுத்தனால உள்ளே போகிற எலக்ட்ரான் வெளியில் வரும்போது அதோட ஸ்பீட் ரொம்ப கம்மி ஆகிருது, அதோட கைனட்டிக் எனர்ஜியும் ஹைலி கம்மி ஆகிருது. அப்படிங்கிறது தான் நம்ம இங்கனக்குள்ளே மென்ஷன் பண்ணுறோம். ஸோ அப்போ இதை வச்சு தான் நம்ம இந்த கான்செப்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். சரி, ஓகே, இப்போ நான் உங்களுக்கு கான்செப்ட் ஒன்று சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ என்ன கான்செப்ட் அப்படிங்கிறத பாருங்கள். அடுத்தது எனக்கு என்ன கொஷின் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தட் இஸ் எ டியூனே ஹண்ட் ஃபார்முலாவை கேட்குறதுக்கு எனக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ டியூனே ஹண்ட் ரிலேஷன் என்னங்கிறத நான் இங்கே உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ டியூனே ஹண்ட் ரிலேஷன் அப்படிங்கிறது எனர்ஜியோட ஃபார்ம் ஈஸ் ஈக்குவல் டு ஹச் நியூ. அதே எனக்கு த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்குவன்சியாக இருந்ததுன்னா நான் மென்ஷன் பண்ணுறது நியூ நாட். இன்னொரு எனர்ஜி என்னன்னு சொல்லலாம், எலக்ட்ரான் வோல்ட். ஸோ ஹச் நியூ நாட் இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரான் வோல்ட். அப்போது நியூக்கு பதிலாக நியூ இஸ் ஈக்குவல் டு சி பை லேம்டா நான் யூஸ் பண்ணேன்னா ஹச் சி டிவைடட் பை லேம்டா நாட் இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரான் வோல்ட். அப்போ வேவ் லென்த்து தான் வேணும். லேம்டா நாட் இஸ் ஈக்குவல் டு ஹச் சி டிவைடட் பை எலக்ட்ரான் வோல்ட். இந்த இடத்துல இந்த ஹச் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், சி வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸ்பீட் ஆஃப் லைட், அதுக்கப்புறம் இ சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான். இவங்க எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணோன்னா we will get 12,400 divided by V into Armstrong. இதுதான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேவ் லென்த். மினிமம் பாசிபிள் வேவ் லென்த், கட் ஆஃப் வேவ் லென்த்னு எங்கெல்லாம் கொஷின் வருதோ அந்த இடத்துல எல்லாமே நீங்கள் இந்த பர்டிகுலர் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்காகவும் வெயிட் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த பர்டிகுலர் ஈக்குவேஷன் நீங்கள் அந்த இடத்துல கிளியராக யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். என்ன விஷயம் உங்களுக்கு, அதாவது எதுக்கு கே ஆல்ஃபா கே பீட்டான்னு டினோட் பண்ணுறாங்கங்கிறத உங்களுக்கு நான் ஹைலைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதை தான் இப்போ நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ண போகிறேன். பாருங்கள் எப்படி ஹைலைட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். கே ஆல்ஃபா கே பீட்டா இந்த செட்டப்பை தான் இப்போ நான் ஹைலைட் பண்ண போகிறேன். ஸோ இதை ஹைலைட் பண்ணுறதுக்கு இங்கனக்குள்ள let us take a origins. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி நம்மளுடைய ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி n நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் எல்லாம் நம்ம எடுத்தாச்சு. அடுத்து போக போக பக்கத்தில் வருங்கிறத சொல்லியாச்சு. இப்போ இங்கே ஆர்பிட்டல் நம்பர் கொடுத்துடலாம். திஸ் இஸ் n is equal to 1, இது 2, இது 3, இது 4, 5, 6, 7. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1லேருந்து எனக்கு எலக்ட்ரான் 2லேருந்து எலக்ட்ரான் 1க்கு வந்துச்சுன்னா, இல்லை 3லேருந்து எலக்ட்ரான் 1க்கு வந்ததுன்னா, இல்லை உங்களுக்கு 2, 3, 4 எதுலேருந்து எலக்ட்ரான் எனக்கு 1க்கு வந்தாலும் இதோட ஆல்டர்னேட் நேம் என்னன்னா, தட் இஸ் KLM
NO இப்படி தான் வச்சுருக்கோம். ஸோ அப்போ இப்படி நம்ம நேமிங் பண்ணும்போது இந்த வேவை தான் நான் என்னென்னு சொல்கிறேன்னா K ஆல்ஃபா, K பீட்டா, K காமா, K டெல்டான்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணுறேன். இதே எனக்கு 2 எலக்ட்ரான் ஸ்டேட் 2 ஆர்பிட்டல் நம்பர் 2 எலக்ட்ரானை மிஸ் பண்ணிடுச்சு. அப்போ 3லேருந்து எலக்ட்ரான் 2க்கு வருது, தென் 4லேருந்து எலக்ட்ரான் 2க்கு வருது, தென் 5லேருந்து எலக்ட்ரான் 2க்கு வருது, 6லேருந்து எலக்ட்ரான் 2க்கு வருது. அப்போ இது எப்படி டினோட் பண்ணலாம்? L ஆல்ஃபா, L பீட்டா, L காமா, L டெல்டான்னு மென்ஷன் பண்ணலாம். அடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்கள். 3 எலக்ட்ரானை மிஸ் பண்ணிடுச்சுன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டும் எனக்கு எலக்ட்ரான் இங்கே கொடுப்பாங்க. ஸோ திஸ் இஸ் அ M ஆல்ஃபா, M பீட்டா, M காமா, M டெல்டான்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணலாம். இருக்கிறதுலையே வேவ் லென்த் ஆஃப் ஆல்ஃபா இஸ் கிரேட்டர் தென் வேவ் லென்த் ஆஃப் பீட்டா greater than wavelength of gamma. இப்படி தான் உங்களுக்கு wavelength இருக்கும். ஸோ இதை தான் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோம். என்ன பசங்களா, என்னாச்சு? கான்செப்ட்ஸ் புரியுதா? ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? அப்போ எந்தெந்த இடத்துல இந்தந்த கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம கிளியராக பார்த்தாச்சு இல்லைங்களா? அப்போ இந்த கான்செப்ட்ஸை கிளியராக எக்ஸ்பிளைனும் பண்ணியாச்சு. ஓகே, அப்போ நமக்கு பிரம்ஸ்ட்ரலங் அப்படிங்கிறது என்னென்னு தெரிஞ்சிருச்சு, வேவ்லென்த் அப்படிங்கிறது என்னென்னு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி எனக்கு இந்த பிரம்ஸ்ட்ரலங்கில் உள்ளே போகிற எலக்ட்ரானோட எனர்ஜி வெளியில் சேஞ்ச் ஆகி வரும் அப்படிங்கிற பேராமீட்டரும் தெரிஞ்சிருச்சு. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரமில் இங்கே K ஆல்ஃபா, K பீட்டாவில் ஏன் K ஆல்ஃபா அதிகமாக இருக்குது, K பீட்டா கம்மியாக இருக்குது. K ஆல்ஃபானா என்ன? உங்களுக்கு எந்த ஸ்டேட் எலக்ட்ரானை மிஸ் பண்ணி அதுக்கு இன்னொரு ஸ்டேட் எலக்ட்ரானை கொடுக்குதோ அதை தான் நம்ம K ஆல்ஃபாங்கிற டேர்மில் டினோட் பண்ணுறோம். அதையும் நம்ம இந்த இடத்துல சொல்லி ஹைலைட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எக்ஸ்ரேவோட யூசஸ் கேட்பாங்களே, கண்டிப்பாக கேட்பாங்க. எக்ஸ்ரேவை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க? மெடிக்கல் டயக்னோசிஸ், மெடிக்கல் தெரப்பி, இண்டஸ்ட்ரி, ஸோ மெடிக்கல் தெரப்பி, இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு நம்ம எக்ஸ்ரேஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக அந்த கொஷினையும் நம்ம சேர்த்து பார்த்துடணும். சரிங்களா? அப்போது இந்த இடத்துல எக்ஸ்ரேவோட கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பக்காவாக டாப் டு பாட்டம் கிளியர் பண்ணிட்டோம். அப்போ இந்த டேர்ம்ஸ் வரைக்கும் நம்ம கொண்டு வந்தாச்சு. அப் டு திஸ் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக இந்த இடத்துல ஹைலைட் பண்ணி கேட்கலாம். ஏன்னா இந்த கான்செப்ட்ஸ் வரைக்கும் நம்ம பக்காவாக எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டோம். அப்போது லாங் ஆன்சர்ஸ் நம்ம படித்தாச்சு. என்னென்ன லாங் ஆன்சர்ஸ் கொடுத்துருந்தாங்களோ அதுக்கும் சேர்த்து நம்ம கான்செப்ட்ஸ் படிச்சுட்டோம். எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சேர்ந்து இந்த இடத்துல நம்ம பக்காவாக பார்த்தாச்சு. அப்போ எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டா. ஸோ பசங்களா, இந்த இடத்துல தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன டவுட் இருக்குது, என்ன டேர்ம்ஸ் இருக்குங்கிறத நீங்கள் இங்கனக்குள்ளே ஹைலைட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஓகே, சூப்பர். அண்டு நான் இந்த விஷயத்த உங்களுக்கு சொல்லணும். நம்மளுடைய Xylem ஒரு நியூஸ் பேட்ச் ஆரம்பிச்சிருக்காங்க, அதுதான் ஃபாஸ்ட் ட்ராக். ஸோ ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் ஃபஸ்ட்டு யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம நீட் ரிப்பீட்டர்ஸ் ப்ளஸ் நம்மளுடைய செல்ஃப் லேர்னர்ஸ் இவங்களுக்கு தான் இந்த பர்டிகுலர் ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச். ஸோ சிலபஸை சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவங்க அடுத்த கிளாஸ்க்கு மூவ் அப் பண்ணணுன்னு சொல்லி நினைக்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்காக தான் இந்த ஃபாஸ்ட் ட்ராக் பேட்சை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கு. ஸோ இந்த ஃபாஸ்ட் ட்ராக் பேட்சில் உங்களுக்கு ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ்ன்னு சொல்லிட்டு ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப கிளியராக கிடைக்கும். ஸோ அந்த ரெண்டுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கனக்குள்ளே கோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் இங்கனக்குள்ளே ஈஸியாக பார்த்துக்கலாம் பசங்களா. ஸோ இது எந்த இடத்துலையும் நீங்கள் வரி பண்ணவே தேவையில்லை. ஓகே, உங்களுக்கு ஆன்லைன்லேயே உங்களுக்கு செப்பரேட் கோர்ஸ் அண்ட் டேப்லெஸ் மெட்டீரியல் எல்லாத்தையுமே ஹைலைட் பண்ணி இங்கனக்குள்ளே கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஓகே, அதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம்? இந்த டேபோட மெட்டீரியல்ஸ் எனக்கு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வேணுமே. ஸோ டெஃபினட்டாக இங்கனக்குள்ளே ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கு. டேபோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே மறக்காமல் பார்த்துக்கோங்க. இல்லை மேம், நான் ஆன்லைன்னா படிக்க மாட்டேன், ஆஃப்லைனாக ரொம்ப கிளியராக படிப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காகவே இங்கனக்குள்ளே நான் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கனக்குள்ளே உங்களுக்கு டிபிபிஸாக இருக்கட்டும், டெஸ்ட் சீரீஸாக இருக்கட்டும், ஆப்பாக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு ஆஃப்லைனில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். இதில் லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ப்ரோக்ராமும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எல்லாமே கிடைக்கும் போது ஆஃப்லைனில் ஃபீஸும் ரொம்ப இந்த இடத்துல உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஒரு கிளான்ஸ் கிளியராக பார்த்துக்கோங்க. ஸோ இதை உங்களுடைய சீனியர்ஸாக இருக்கட்டும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ரிப்பீட் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே மறக்காமல் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அப்போது நம்மளுடைய செகண்ட் மிட் போர்ஷன்
போர்ஷனான 2 லெசன் வேவ் ஆப்டிக்ஸ் அண்ட் டுயல் நேச்சர் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. பசங்களா இந்த நோட்ஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. தட் இஸ் அ ஃபர்ஸ்ட் திங். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம செகண்ட் மிடம் போர்ஷன்ஸில் 2 லெசன் ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதில் ஒரு லெசன் வேவ் ஆப்டிக்ஸ்க்கு நாளைக்கு காலையில் நம்ம கிளாஸ் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணிடுங்க, நாளைக்கு காலையில் வேவ் ஆப்டிக்ஸ் ப்ராப்ளம் செஷன்ஸ்க்கு வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு ஆட்டம் லெசன்ஸும் நமக்கு கண்டினியூஸாக கொண்டு வர போகிறோம். எல்லாத்தையுமே ஒரு கிளான்ஸ் பார்த்து இந்த தடவை செகண்ட் மிடம் எக்ஸாம்லேயுமே வண்டர்ஃபுல்லாக மார்க் எடுக்கலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஆல். பாய். தேங்க்யூ ஃபார் த வண்டர்ஃபுல் செஷன்.